வணக்கம் நண்பர்களே, ஏற்கனவே நம்ம சேனல்ல டெத் நோட் அனிமே சீரிஸ் மற்றும் ஒன் பீஸ் அனிமேவோட லைவ் ஆக்ஷன் சீரிஸையும் முழுசா விளக்கியிருப்பேன். அதை பார்க்காதவங்களுக்காக லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நிச்சயமா அதை பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். அது போலவே கோஸ்ட் ஃபைட்டர் அனிமேவை லைவ் ஆக்ஷனா வெளியிட்டிருக்காங்க நெட்ஃபிளிக்ஸ். இதோட கதையை சுருக்கமா சொல்லணும்னா, விபத்துல செத்து போன மொரட்டு பையனுக்கு திரும்பவும் உயிர் கொடுத்து அட்டகாசம் பண்ற ஆவிங்களை கண்டுபிடிச்சு கொள்ளக்கூடிய சக்தியை கொடுக்கிறாரு யமலோக ராஜாவின் புள்ள. அதை பயன்படுத்தி நம்ம கதையோட ஹீரோ அசுர ஆத்மாக்களை எப்படி அழிக்க போறான், இந்த அசுரர்கள் எங்கிருந்து வராங்க, இவனுக்கு துணையா செயல்பட போற வில்லாதி வில்லன்கள் யாரு, இவங்களுக்கும் அசுரர்களுக்கும் நடக்க போற வெறித்தனமான சிங்கிள்ஸ் ஃபைட்லாம் எப்படி லைவ் ஆக்ஷனா எடுத்திருக்காங்கன்றத பத்தி 2023ல வெளிவந்த யூ யூ ஹக்குஷோவோட விளக்கத்துல பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வரவங்க மறக்காம ஃபிலிம் பிரதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிபிகேஷன்ஸ் உடனே வர பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. எடுத்ததும் கொடூரமா அடிபட்ட ஒரு பையனுக்கு முதலுதவி செஞ்சு ஆம்புலன்ஸ்ல ஏத்திக்கிட்டு இருக்காங்க. அவன் கூட படிக்கிற ஸ்கூல் பொண்ணு யூஸ்கேக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி பதறி அடிச்சு ஓடி வரா. இத ஆத்மாவா நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த யூஸ்கே என்ன சொல்றதுன்னு புரியாம, அடியே நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன், எதுக்கு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்கறான். அது மட்டும் இல்லாம இவன் உடம்ப ஆம்புலன்ஸ்ல ஏத்திக்கிட்டு இருக்கவங்க கூட சண்டைக்கு போறான். அப்பதான் இவன் உடம்புக்குள்ள மத்தவங்க பூந்து போறதையும் இவன் பேசுறது மத்தவங்களுக்கு கேட்கலன்றதையும் தெரிஞ்சுக்கிறான். அப்போ நான் செத்துட்டேனான்னு யோசிக்கும் போதுதான் 4 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. மிகப்பெரிய பள்ளத்தாக்குல இருந்து விசித்திர கொசு ஒண்ணு பறந்து வருது. அதே சமயம் ஸ்கூல் மொட்டை மாடியில உட்காந்து யூஸ்கே தம் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அவனோட பாலிய பெஸ்டியா இருக்க கெய்கோ சார் உன்னை தேடிக்கிட்டு இருக்காரு, நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, வா போலாம்னு தம்ம புடிங்க போட்டு கூப்பிடுறா. உனக்கு வேற வேலையே கிடையாதுன்னு சொல்லிட்டு கீழே போறான் யூஸ்கே. அங்க 4 பேர் ஒன்னா சேர்ந்து ஒரு பையனை அடிச்சு உதச்சு காசை புடிங்கிட்டு இருக்கானுங்க. அதை பார்த்த யூஸ்கே 4 பேரையும் அதட்டி நிக்க வச்சுட்டு அவங்க கிட்ட இருந்த காசை புடுங்குறான். அப்போ வந்த வாத்தி யூஸ்கே தான் பொறுக்கித்தனம் பண்ணிட்டு இருக்கான்னு கண்ட மெனிக்கு கழுவி ஊத்திட்டு இருக்காரு. அடி வாங்கினவன் வாயை திறக்கும் போது 4 பேர்ல ஒருத்தன் கம்முனு இல்லைன்னா கொன்னுடுவோம்னு மிரட்டுறான். அதனால எதுவும் பேசாம அமைதியா இருக்கான். யூஸ்கே அவங்கிட்டயே காசை திருப்பி கொடுத்துட்டு வாத்தியை முட்டி தள்ளிட்டு முன்னாடி போறான். நீலாம் விளங்கவே மாட்டடான்னு திட்டிட்டு இருக்காரு வாத்தி. அப்போ விசித்திர கொசு ஜன்னல் ஓரமா பறந்து இவங்களை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. யூஸ்கே ஸ்கூலை கட்டடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தா டிவி பார்த்துட்டு இருக்க மம்மி என்ன ஏதுன்னு கேக்குறாங்க. வாத்தி கடுப்பேத்திட்டான். அதனால வீட்டுக்கு வந்தேன்னு சொல்றான் யூஸ்கே. உனக்கு பிடிக்கலன்னா ஸ்கூலுக்கு போவாதரா, சிங்கிள் மதரா இருந்துட்டு உன்னையும் பார்த்துக்கிட்டு என்னையும் பார்த்துக்கணும்னா எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, அதனால நீயும் வேலைக்கு போன்னு சொல்றாங்க. சரின்னு அவங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு வெளியே வந்தா, அடிபட்ட மூஞ்சோட 3 பேரை துணைக்கு கூட்டிட்டு வந்த குவாபாரான்றவன் இன்னைக்கு நம்ம கணக்கை தீர்த்துக்கலாம்னு யூஸ்கேவை சண்டைக்கு கூப்பிடுறான். நேத்து தானே உன்னை பொலகடிச்சு விலகேத்துன, ஏற்கனவே இன்னைக்கு நாள் சரியில்லைன்னு செம்ம கடுப்புல இருக்கேன், தேவையில்லாம சீண்டி பார்க்காதுன்னு சொல்றான் யூஸ்கே. அதை சட்டை பண்ணாம ஃபேட்டல் 4வேன்ற கணக்கா ஹேண்டிகேப்டு மேட்சை ஸ்டார்ட் பண்ணதும் வெறித்தனமா அட்டாக் பண்ற யூஸ்கே ஒரு அடி கூட வாங்காம குவாபாராவையும் மத்த 3 பேரையும் புரட்டி எடுக்கிறான். அதுல பாவம் குவாபாரா மட்டும் மூஞ்சி கிழிய அடி வாங்கினாலும் திருப்பி உன்னை அடிப்பண்டான்னு சண்டைக்கு போயிட்டே இருக்கான். இருக்க வெறிய ஃபுல்லா குவாபாரா மேல தீத்துட்டு யூஸ்கே கிளம்புனதும் நின்னு சண்டை போடுறா கோழப்பையிலேன்னு கத்திட்டு மயங்கி விழுந்துடுறான் குவாபாரா. அங்கிருந்து நருட்டோவுக்கு பிடிச்ச ராமனை சாப்பிட யூஸ்கே வரும்போது சின்ன குழந்தை பாலை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கு. அந்த பாலை குழந்தைகிட்டயே திருப்பி கொடுத்துட்டு உள்ள போறான் யூஸ்கே. அதே சமயம் பயங்கரமான டிராபிக்ல வேனை ஓட்ட முடியாம காத்துக்கிட்டு இருந்த பெரியவர் மூக்குல விசித்திர கொசு பூந்துருது. அப்புறம்டா அவரோட மூளையை கட்டுப்படுத்தி முன்னாடியும் பின்னாடியும் இருக்க வண்டிகளை இடிச்சு தள்ளிட்டு அதிவேகமா ஓட்ட வைக்குது. எதிர்க்க எது வந்தாலும் இடிச்சு தள்ளிட்டு போயிட்டு இருக்காரு. அப்போ ரெஸ்டாரண்ட்ல ராமன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் யூஸ்கே. அங்க ஃப்ரெண்ட்ஸோட வரா கெய்கோ. அதுங்க யூஸ்கேவை பார்த்து பதறி அடிச்சு ஓடுதுங்க. ஆனா இவ, நீ ஸ்கூல்ல மொரட்டு பசங்களை தானே தட்டி கேட்ட, அதை பத்தி வாத்திக்கிட்ட சொல்ல வேண்டியது தானேன்னு கேட்கிறா. அதை வேற எவன் வேலைக்கு புரிய வைப்பான்னு கடுப்புல சொல்லிக்கிட்டு இருக்கான் யூஸ்கே. எக்கேடோ நீ கெட்டுப்போ, இனிமே நீ செத்தா கூட நான் கவலைப்பட மாட்டேன்னு சொல்றா கெய்கோ. அப்ப நான் நிம்மதியா இருப்பேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டதுக்கு காசை வச்சுட்டு கிளம்புறான் யூஸ்கே. அந்த சமயம் விசித்திர கொசுவால கட்டுப்படுத்தப்பட்ட பெருசு வேகமா வேனை ஓட்டிக்கிட்டு வர்றதை பார்த்து எல்லாரும் தெரிச்சு ஓடுறாங்க. ஆனா பாலை வச்சு விளையாடிக்கிட்டு இருந்த சின்ன குழந்தை வேன் முன்னாடி வந்து நிக்கிறத கவனிச்ச யூஸ்கே தாம் உயிரை பத்தி துளியளவும் கவலைப்படாம குழந்தைய தள்ளி விட்டு வேன் முன்னாடி விழுந்துடுறான். அவனை முட்டி தள்ளி ரணக்கொடூரமா மேலே ஏத்தி போட்டு வேனு கவர்ந்துருது. ரத்தம் வழிய நம்ம ஹீரோ படுத்து கிடக்கும் போதுதான் வெறித்தனமான டைட்டில் கார்டே போடுறாங்க. முன்னொரு காலத்துல மனிதர்களோட உலகத்துக்கும் அசுரர்களோட உலகத்துக்கும் தொடர்பு இருந்துச்சு. அப்போ அசுர உலகத்துல புந்த மனிதர்களை அரக்கர்கள் கொடூரமா கொண்டு தள்ளினாங்க. அதே போல மனித உலகத்துல புந்த அசுரர்களையும் மனிதர்கள் ரணக்கொடூரமா வேட்டையாடினாங்க. இதை பார்த்து கடுப்பான ஆத்மா உலகத்துல இருந்தவங்க 2 உலகத்துக்கும் நடுவுல ஒரு எல்லைக்கோடை போட்டு பிரிச்சு வச்சாங்க. இப்போ அதுல இருந்து வெளிவந்த விசித்திர கொசு அரக்கன் தான் இவ்வளவு பெரிய வேலையை பார்த்துருக்கு. அதுக்கு பலியான யூஸ்கே இப்ப ஆவியா திரியறத பார்த்து செம்ம கடுப்பாவறான். அப்போ திடீர்னு காத்த கிழிச்சுக்கிட்டு வெளியே வந்த யமலோக தூதுவரான போட்டான்ன்றவங்க, உனக்கு பல விஷயம் புரிய வைக்கதான் நான் வந்திருக்கேன், முதல்ல நீ யாரு என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லி அவங்களோட டிவைஸை எடுத்து பாக்குறாங்க. போர்ட்டபிள் போன் மாதிரி இருக்க கண்ணாடியில 3D ஹாலோகிராம் மூலமா இவன் யாரு என்னன்ற விவரம் வருது.
பொறுக்கித்தனமா சண்டை போட்டுக்கிட்டு திரியிற சண்டியரா நீயே? அப்போ யமலோகத்துக்கு வர தகுதியான ஆளுதான பாராட்டுறாங்க போட்டான். அதை சட்டை பண்ணாம கிளம்பி போறான் யூஸ்கே. இவன் காப்பாத்தின குழந்தையோட அம்மா பாப்பாவுக்கு எந்தவித ஆபத்தும் இல்லையேன்னு டாக்டர் கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. குழந்தைக்கு ஒன்றும் இல்லை, இவனை காப்பாத்தி விட்டவன் தான் இறந்து போயிட்டான்னு சொல்றாரு டாக்டர். அதை பார்த்து என் வாழ்நாள் முடிஞ்சு போச்சு, சீக்கிரம் என்ன நரகத்துக்கு கூட்டிட்டு போன சொல்றான் யூஸ்கே. தம்பி, நீ சாக வேண்டியவனே கிடையாது. பொறுக்கித்தனமா சுத்துற பையன் ஒரு குழந்தைய காப்பாத்துவான்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லப்பா. இதுக்கு மேல உனக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு ஆத்மா உலகத்துல இருக்க என் தலைவனை சந்திக்கணும்னு சொல்லி போர்ட்டலை ஓபன் பண்றாங்க போட்டான். அங்க பல்லாயிரக்கணக்கான பறக்கும் விளக்குகளை பார்த்து என்ன இடம்டா இதுன்னு கேக்குறான் யூஸ்கே. படகுல அவனை கூட்டிட்டு போகும்போது இது ஒரு மர்ம உலகம்னே வச்சுக்கோ, இங்க இருக்க பிரம்மாண்ட கோட்டையில தான் என் தலைவன் வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு சொல்றாங்க போட்டான். அது யாருன்னு யூஸ்கே கேட்க என்மாதான்னு சொல்றாங்க. எது, யமனோட புள்ள என்மாவை சந்திக்க போறோமான்னு ஆச்சரியப்படுறான் யூஸ்கே. அப்போ ஒரு பானையில இருந்து வளைஞ்சுக்கிட்டு இருக்க ஸ்கிரால்ஸ்ல ஒன்னை எடுத்து பிரிச்சு பாக்குறாரு என்மா. அதுல ஒருத்தன் பிறந்ததுல இருந்து சாவர வரைக்கும் செஞ்ச நன்மை தீமைகளை பத்தி ஆராய்ஞ்சுக்கிட்டு இருக்காரு. அந்த ரூம்குள்ள நுழைஞ்ச போட்டான், நீங்க சொன்னபடி நான் யூஸ்கேவை கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொல்றாங்க. இரு, இந்த வேலையை முடிச்சுட்டு வரேன்னு சொல்றாரு என்மா. இவர் என்ன பண்றாருன்னு யூஸ்கே கேட்க, செத்து போனவங்களோட நன்மை தீமைகளை கணக்கு பார்த்து அவங்க நரகத்துக்கு போகணுமா சொர்க்கத்துக்கு போகணுமான்னு தீர்மானிக்கிறாருன்னு சொல்றாங்க. நம்ம ஊர் சித்திரகுப்த மாதிரி போல. அவர் வேலையை முடிச்சுட்டு திரும்பினதும் வாயில சப்பு கொட்டியை வச்சிருக்கிறத கவனிச்சு, நீதான் என்மாவான்னு கேட்கறான் யூஸ்கே. நான் என்மாவோட புள்ள கோயன்மாடா, உனக்கு திரும்பவும் உயிர் கொடுத்து பூமிக்கு அனுப்புறேன். அங்க எனக்காக நீ ஸ்பிரிட் டிடெக்டிவா இருக்கணும். அதாவது மனித உலகத்துல புந்த அசுரர்களை கண்டுபிடிக்கும் துப்பறிவாளனா மாறணும். இந்த வேலையை சரியா செய்யறதுக்கு ரொம்ப நாளா ஆள் இல்லாம இருந்துச்சு. இப்போ அசுர உலகத்துல இருந்த விசித்திர கொசு மனித உலகத்துல பூந்திருக்கு. அது ஏன் இங்க வந்துச்சுன்னு நீ தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்றாரு. என்னால முடியாது. ஃபர்ஸ்ட் விஷயம், ஒருத்தங்க வேலை சொன்னா அதை சத்தியமா நான் செய்ய மாட்டேன். அடுத்து என்னை பத்தி கவலைப்படுறதுக்கு ஒரு ஜீவன் கூட பூமியில இல்ல. நான் செத்து போயிட்டேன்னா பல பேர் நிம்மதியா இருப்பாங்க. அதனால எதுக்கு நான் திரும்பி போகணும்னு சொல்லிட்டு வெளியே கிளம்புறான் யூஸ்கே. இவனை சமாதானப்படுத்த போட்டான் ஓடுறாங்க. இந்த பதிலை கேட்டு கோயன்மா என்ன சொல்றதுனே புரியாம மலைச்சு போய் உக்காந்துடுறாரு. அங்கிருந்து உயரமான பில்டிங் முனையில போய் நின்றுட்டு இருக்கா யூஸ்கே. இது இப்படி இருக்க, சூதாட்ட மையமான கசினோவை நடத்துற கோடீஸ்வரன் சாக்கியோன்றவன் ரூலட் வீல்ல பந்தயம் கட்டி பல கோடிகளை இழந்துட்டு இருக்க பணக்காரன் கிட்ட போய் 22ஆம் நம்பர்ல மிச்சம் இருக்க காயினை வச்சிங்கன்னா விட்டதை பிடிக்கலாம்னு சொல்றாரு. அதன்படி வச்சு ஜெயிச்சதும் என்னையா ஃபுல்லா செட்டப் பண்றியா என்னன்னு கேக்குறாரு. அதெல்லாம் கிடையாதுன்னு சாய்க்கோ சொல்ல, எதுக்காக நீ அந்த பள்ளத்தாக்கு பகுதியை அவ்வளோ பணம் கொடுத்து வாங்கினு கேட்கிறாரு. அதோட ஆழத்தை அளந்து பார்க்கும்போது அசுர உலகத்தோட நுழைவு வாயில் இருந்துச்சுன்னு சொல்றாரு சாக்கியோ. அதை கேட்டு பணக்காரரு வாயடைச்சு போறாரு. அதே சமயம் மொட்டை மாடியில் உட்காந்துருந்த யூஸ்கே கிட்ட போய், உன் முடிவை நினைச்சு பல பேர் சந்தோஷப்படுவாங்கன்னு சொன்னல, உன்னோட இறுதி சடங்குல போய் பாரு, உனக்கே உண்மை புரியும்னு சொல்றாங்க போட்டான். அதன்படி வீட்டுக்கு வந்தா யூஸ்கேவோட இறுதி சடங்குல முக்காவாசி ஸ்கூல் பசங்க ஜாலியா சிரிச்சு விளையாடிக்கிட்டு தான் இருக்காருங்க. எப்பவும் போல பயந்து போன கிரீனோன்ற பையன் ஒரு என்வலப்பை எடுத்துட்டு வர்றதை பார்த்து 4 பொறுக்கி பசங்களும் செத்து போன யூஸ்கேக்கு காசு கொடுக்க போறியான்னு சொல்லி அடிச்சு உதைக்கிறாங்க. இத ஆத்மாவா நின்னு பார்த்துட்டு இருந்த யூஸ்கே செம்மையா கடுப்பாவறான். அப்போ குவாபாரா உள்ள பூந்து 4 பேரையும் அடிச்சு தள்ளிட்டு, எதுக்காகடா செத்து போன யூஸ்கே, என் கூட சண்டை போட்டிருக்கணும்ல, இனிமே நான் யாருக்கிட்ட மோதுவன்னு கத்தி கூச்சல் போட்டு அழுதுட்டு இருக்கான். உள்ள அவங்க அம்மா கண்ணீரோட உக்காந்துட்டு இருக்கும்போது யூஸ்கே காப்பாத்தின சின்ன பையன், எப்பனா நீ திரும்பி வருவ, நேர்ல உன்னை பார்த்து நன்றி சொல்லணும்னு சிரிச்சுட்டே பேசுறான். அவனுக்கு ஒன்னும் தெரியாதுன்னு சொல்லி அம்மா கூட்டிட்டு போறாங்க. ஒரு வழியா எல்லாரும் கிளம்புனதும் கெய்கோ கிட்ட, யூஸ்கே சின்ன வயசா இருந்தப்போ கடுமையான காய்ச்சல் வந்துச்சு, என்னை விட நீதான் அவனை அக்கறையோட பாத்துக்கிட்டலன்னு சொல்றாங்க அம்மா. அதை கேட்டு, நான் அவனை கடைசியா பார்த்தப்போ நீ செத்து போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன்னு சொன்னேன், அது உண்மையாலுமே நடந்து போச்சுன்னு சொல்லி கதறி அழுவுறா கெய்கோ. அவளுக்கு ஆறுதல் சொன்ன அம்மாவும் பையனை இழந்துட்டோமேன்னு நினைச்சு கதறி அழுவுறாங்க. இத ஆத்மாவா நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் யூஸ்கே. அதே சமயம் கிரினோவை போட்டு காரணமே இல்லாம பொலன்னு புலகுறானுங்க 4 பேரும். உன்னை உயிரோட கொளுத்திட்டா எங்களுக்கு அடிக்கிற வேலை மிச்சமாகும்லன்னு சொல்லி நெருப்பை காட்டி மிரட்டிக்கிட்டு இருக்கும்போது விசித்திர கொசு குரினோ காதுல பூந்து அவன் மூளையை கட்டுப்படுத்தி எல்லாரையும் அடிக்க தொடங்குது. அவன் ஆக்ரோஷமா செயல்படுறத பார்த்து 4 பேரும் பதறி அடிச்சு ஓடுறாங்க. இவன் கத்துற சத்தம் கேட்டு குவாபாரா என்ன எதுன்னு பார்க்க வரான். அங்க கீழே விழுந்த பைக்ல இருந்து பெட்ரோல் ஒழுவிக்கிட்டு இருக்க 4 பேரும் மிரட்டிக்கிட்டு இருந்த லைட்டர்ல தீ பிடிச்சி பைக் வெடிச்சு சதறுது. யாருடா இதுக்கு காரணம்னு பார்க்க வந்த குவாபாரா முன்னாடி குரினோ ஜாம்பி போல நிக்கிறான். அதே சமயம் வீட்டுல உட்காந்து அழுதுகிட்டு இருந்த கெய்கோவோட கண்ணீரை ஆத்மாவா வந்த யூஸ்கே தொடச்சு விடுறான். அதை உணர்ந்து யூஸ்கே வீட்டுக்கு வேகமா ஓடுறா கெய்கோ. இதை பார்த்த யூஸ்கேவோட ஆத்மா, நான் திரும்பி உயிரோட வர்றதுக்கு என்ன பண்ணணும்னு போட்டான் கிட்ட கேக்குறான். அட்ரா சக்க, இதுக்கு தானே காத்துக்கிட்டு இருந்தோம், நான் போய் என் தலைவன் கிட்ட சொல்லி எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு முடிக்கிறேன்னு கிளம்புறா போட்டான். அப்போ வீட்டுல யூஸ்கேவோட பணத்தை அம்மா தொட்டு பார்க்கும்போது சூடா இருக்கிறத உணர்ந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஆத்மா உலகத்துல கோயன்மா கிட்ட வந்து போட்டான் தகவல் சொல்றதுக்குள்ள
அவன் ஆத்மாவை உடம்புக்குள்ள புகுத்துறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். ஆனா இப்போ ஒரு சட்ட சிக்கல் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி யூஸ்கேவோட ஆத்மாவை தொடர்பு கொண்டு விசித்திர கொசு மனித உடம்புக்குள்ள பூந்து உங்க வீடு இருக்க பகுதியை கொளுத்தி விட்டுருச்சு. உன் உடம்பு எரிஞ்சு சாம்பல் ஆகிறதுக்குள்ள நீ போய் பூந்துடுன்னு சொல்றாரு கோயன்மா. அங்க என் புள்ள உயிரோட தான் இருக்கான். அவன் உடம்புல நான் சூட்ட உணர்ந்தேன். அதுக்குள்ள நெருப்பு பிடிச்சிக்கிச்சு. யாராவது அவனை காப்பாத்துங்களேன்னு கத்தி கூச்சல் போட்டுக்கிட்டு இருக்காங்க அம்மா. அங்க வந்த கெய்கோ எதை பத்தியும் கவலைப்படாம வீட்டுக்குள்ள பூந்து யூஸ்கேவோட உடம்ப தூக்குறாங்க. இதை கவனிச்சு பின்னாடியே ஓடி போன யூஸ்கேவோட ஆத்மா கெய்கோ மேல விழப்போன நெருப்பு தூணை ஆத்மா வடிவத்திலிருந்தே தடுத்து நிறுத்துறான். அதை பார்த்து போட்டன் யார் சாமி இவன் ஆச்சரியப்படுறாங்க. கெய்கோ செத்துட்டானா நான் உயிரோட இருக்கிறதுல எந்தவித பிரயோஜனமும் கிடையாது. அதனால நீ என்ன சொன்னாலும் கேட்குறேன், தயவு செஞ்சு எனக்கு சக்தியை மட்டும் கொடுன்னு கோயன்மா கிட்ட கேட்குறான். இந்த வார்த்தையை நீ என்னைக்குமே மறந்துடாதுன்னு சொல்லி நெருப்பு உருண்டை போல ஒன்னத்தை உருவாக்கி யூஸ்கே உடம்புக்குள்ள புகுத்துறாரு கோயன்மா. அப்புறம்டா உயிரோட திரும்பி வந்த யூஸ்கே நெருப்புல சிக்காம கெய்கோவை தூக்கிட்டு வெளியே ஓடி வரான். அங்க அழுது அமக்கலம் பண்ணிட்டு இருந்த அம்மா கிட்ட கெய்கோவை கொடுத்துட்டு வாயை புழகாத வந்து விளக்கத்தை சொல்றேன்னு ஓடி போய் இப்ப நான் என்ன பண்றதுன்னு கோயன்மா கிட்ட கேட்குறான். அந்த விசித்திர கொசு மனித உடம்புக்குள்ள புந்து அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கு. என்ன வேணா செஞ்சு அதை ஒழிச்சு கட்டுன்னு உத்தரவிடுறாரு. அப்பதான் குவாபாராவையும் அவனோட நண்பர்களையும் குரினோ உடம்புக்குள்ள பூந்த கொசு ஈவு இறக்கம் இல்லாம அடிச்சுக்கிட்டு இருக்கு. எப்படியாச்சும் செயல் பிள்ளைங்களை காப்பாற்றணும்னு குவாபாரா முயற்சி பண்ணாலும் அவன் தலையிலேயே கட்டையால் அடிச்சு மட்டையாகுது. அரப்பணமா எழுந்து நின்ன குவாபாராவை இன்னொரு வாட்டி அடிச்சா செத்து போயிடுவான் போல. எதிர்த்து தாக்க முடியாத நிலைமையில குவாபாரா நிற்கும் போது சரியான டைமிங்ல வந்த யூஸ்கே ஒரே உதையில குரினோவை பறக்க விடுறான். குவாபாரா யூஸ்கேவை கவனிச்சு எப்படிறான்னு கேட்டுக்கிட்டே மயங்கி விழுந்துடுறான். அவனை ஓரமா படுக்க வச்சுட்டு குரினோ கூட மோதுறான் யூஸ்கே. என்னதான் யூஸ்கே சண்டையில ஜித்தா இருந்தாலும் அசுர சக்தி கொண்ட குரினோ இந்த வாட்டி யூஸ்கேவை பறக்க விடுறான். சகட்டு மேனிக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது கஷ்டப்பட்டு அவனை சமாளிச்சுக்கிட்டு இருக்கான் யூஸ்கே. இவன் உடம்புல இருக்க கொசுவை எப்படி கொள்றதுன்னு கோயன்மா கிட்ட யூஸ்கே கேட்க, உன்னோட ஆத்ம சக்தியை ஒன்னு திரட்டி அதை சரியா பயன்படுத்தினா இதை போட்டு தள்ளலாம்னு சொல்றாரு கோயன்மா. அதை எப்படி பண்றதுன்னு யூஸ்கே கேட்கும்போது கொசு குரினோவை பாதி அரக்கனா மாத்திடுது. அவன் முகத்தை கோரமாக்கி ஒத்த கைய பெரிய நகமாவே மாத்தி விட்டுருது. அதை பயன்படுத்தி யூஸ்கேவை அரக்கத்தனமா அட்டாக் பண்றான். வயத்துல மார்க் வாங்கின யூஸ்கே கிரினோவை வயர்ல கட்டி போட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னு சமாளிச்சுக்கிட்டே யோசிக்கிறான். இதை பார்த்த போட்டன் பதறி போறா. யூஸ்கே கிரினோக்கு முரட்டு ஸ்மாக்க போட்டாலும் வயரை பிச்சுக்கிட்டு வெறித்தனமா வந்து அட்டாக் பண்றான். உசுர கொடுத்து அவனை சமாளிச்சுக்கிட்டு இருக்கப்போ சிலிண்டரை கேக்கு போல வெட்டி தூக்கி வீசுறான். அது உருண்டு நெருப்பு பக்கத்துல வரும்போது இவன் தகட பயன்படுத்தி தப்பிச்சுக்கிறான். ஆனா இம்பாக்ட்ல பறந்து போய் விழுந்த கிரினோ திரும்பி எழுந்து வரான். அவனை சைக்கிளை யூஸ் பண்ணி தடுத்து நிறுத்தி ஒரு சின்ன கொசுவால உன் மூளையை கட்டுப்படுத்திட முடியாது, தயவு செஞ்சு அதை வெளியேத்துன்னு கிரினோ கிட்ட சொல்றான் யூஸ்கே. அப்போ என்னை காப்பாத்துன்னு கிரினோ கெஞ்சி கேட்கும் போது அவன் கை சகஜ நிலைமைக்கு மாறுது. உடனே அவனை கஷ்டப்பட்டு படுக்க வச்சு முழு கவனத்தையும் செலுத்தி ஆத்ம சக்தியை கைக்கு கொண்டு வந்து ஒரே குத்துல கிரினோ தலையில புழுவா மாறின கொசுவை வெளியேற்றி நசுக்கி போடுறான் யூஸ்கே. அதே சமயம் அரக்க உலகத்துக்கு போற பள்ளத்தாக்குல என்ன பண்ண போறோம்னு ஒரு மிஷின் வரைபடத்தை வச்சு யோசிச்சுட்டு இருக்காரு சாக்கியோ. இந்த பக்கம் குரினோவை உப்பு மூட்டை போல தூக்கிட்டு வந்த யூஸ்கே குவாபாரா கிட்ட உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உயிரோட இருக்காங்களான்னு பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போறான். கிரினோவை பத்திரப்படுத்திட்டு அம்மாவையும் கெய்கோவையும் வந்து சந்திக்கிறான் யூஸ்கே. அடிபட்டு வந்தவன் முஞ்ச கிள்ளி பார்த்து இவன் உயிரோட தான் இருக்கானு செக் பண்ணி பாக்குறா கெய்கோ. அவகிட்ட நீ என்ன திட்டினாலும் நான் சாவ மாட்டேன்னு சொல்றான் யூஸ்கே. உடனே அம்மா ஓடி வந்து ரெண்டு பேரையும் அன்போட கட்டி தழுவுறாங்க. எப்பா உங்க பாசத்தாலேயே நான் பரலோகத்துக்கு போயிடுவேனேன்னு புலம்புறான் யூஸ்கே. இதை ஆத்மா உலகத்துல இருந்து பார்த்த போட்டன் எப்படி நம்ம ஆளு சாதிச்சுட்டானான்னு கோயன்மா கிட்ட கேக்குறா. இப்படிலாம் சண்டை போட்டா நம்மளோட புது துப்பறிவாளன் சத்தியமா தாக்கு பிடிக்க மாட்டான். அடுத்து அவன் முப்பெரும் அரக்கர்களை சமாளிக்கணும்னு சொல்றாரு கோயன்மா. அதை கேட்டு இப்ப நடந்த சண்டையை விட அது பயங்கரமா இருக்கும் போலியேன்னு சொல்றா போட்டன். அப்பதான் ஜாம்பிக்கலா வந்த அசுரர்கள் ஆர்மி ஆளுங்களை ரணக்கொடூரமா போட்டு தள்ளி 3 அதிசய பொருட்களை திருடிட்டு போறாங்க. அதுங்களை சரமாரியாவும் 2 துண்டாவும் வெட்டி தள்ளுறான் ஒரு சின்ன பையன். சாமுராய் கட்டானாவை வச்சு சிறப்பான சம்பவம் பண்றான். இவனோட வேகத்துக்கு எந்த ஒரு ஜாம்பி அசுரனாலையும் ஈடு கொடுக்க முடியல. இந்த வீரனோட பேர் தான் ஹேய். அடுத்து பூக்கிளைய சவுக்கா பயன்படுத்துற ஒருத்தன் எல்லா ஜாம்பி அசுரர்களையும் சரமாரியா போட்டு தள்ளுறான். இவனோட பேரு குராமா. கடைசியா ஹெல்பாய் உருவத்துல வந்த அரக்கன் மிச்சம் இருந்த ஜாம்பி அசுரர்களை போட்டு தள்ளிட்டு அதுங்க திருடின மந்திர உருண்டையை எடுத்துடுறான். அதே போல குராமா மந்திர கண்ணாடியையும் ஹேய் மந்திர கத்தியை எடுக்கிறதோடையும் மொத எபிசோடு முடியுது. எடுத்ததும் மனித உருவத்தில் இருக்க ஹெல்பாய் அசுரன் திருடின மந்திர உருண்டையை வச்சு கிரவுண்ட்ல விளையாடிக்கிட்டு இருந்த குழந்தைங்களோட ஆத்மாவை உறிஞ்ச தொடங்குறான். அதே சமயம் ஆத்மா உலகத்துல எப்படி ஆத்ம சக்தியை பயன்படுத்தி அட்டாக் பண்றதுன்னு யூஸ்கேவுக்கு சொல்லித்தராரு கோயன்மா. கூட சேர்ந்து போட்டன் யூஸ்கேவை உற்சாகப்படுத்துறாங்க. அவன் கையை துப்பாக்கி போல பயன்படுத்தி ஆத்ம சக்தியால சுடுறதுக்கு முயற்சி பண்றான். நடுவுல இதுங்க ரெண்டும் பேசுறது கேட்டு செம்ம கடுப்பாகி கொஞ்ச நேரம் கம்முன்னு இருங்கடா, கவனம் செலுத்த முடியலன்னு கத்துறான் யூஸ்கே. நாங்க பேசுறதுனால உன் கவனம் செதறி போகல, இப்போதைக்கு உன்னால சுட முடியலன்னு சொல்லிட்டு போன கலாய்கிறாரு கோயன்மா. திரும்பவும் முதல்ல இருந்து முழு கவனத்தையும் செலுத்தி ஸ்பிரிட் கன்னை பயன்படுத்தலாம்னு பார்த்தா முடியாம போகுது. அப்போ கிரவுண்ட்ல மயங்கி விழுந்த குழந்தைங்களை பார்த்து என்ன ஏதுன்னு விசாரிக்க போட்டானோட வரான் யூஸ்கே.
இது கண்டிப்பா கோகியோட வேலை தான். பசங்களோட உயிரை காப்பாத்தணும்னா கண்டிப்பா கோகி கிட்ட இருந்து ஆத்மாக்களை புடுங்கி ஆகணும்னு சொல்றாங்க போட்டன். அப்போ அவனை செதைச்சிடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பின யூஸ்கே கிட்ட, எப்பா உன்னால ஸ்பிரிட் கன்னையே சரியா பயன்படுத்த முடியல, அப்புறம் எப்படி ஹெல்பாய் மாதிரி இருக்க கோகியை தோக்கடிப்பன்னு கேட்குறாங்க போட்டன். அதே சமயம் கிரினோ கூட சண்டை போட்டதுல அடிபட்டு காயமான ஃப்ரெண்ட்ஸு கிட்ட போய் என்னாலதான் உங்களுக்கு இந்த நிலைமைன்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறான் குவாபாரா. இந்த நிலைமையிலையும் ஜாலியா விளையாடிக்கிட்டு இருந்த பயமுள்ளிங்க ஃப்ரீயா விடுத்தல, இதை பத்தி கவலைப்படாதீங்கன்னு குவாபாராக்கு ஆறுதல் சொல்றானுங்க. இருந்தாலும் பரவாயில்லன்னு திரும்பவும் மன்னிப்பு கேட்டு வெளியே வந்த குவாபாரா எதிர்க்க போன யூஸ்கேவை பார்த்து எப்படிடா கிரினோவை சமாளிச்சேன்னு கேட்குறான். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லப்பா, அரக்க குசுவால கட்டுப்பட்டு இருந்தவனை ஆத்ம சக்தியால அடிச்சு துரத்தனன்னு சொல்றான். இதை பத்தி யாருக்கிட்டையும் நீ பேசக்கூடாதுன்னு சொல்லி போட்டான் யூஸ்கேவை இழுத்துட்டு போறா. அதை கவனிச்சு என்ன இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா, யாருடாவ யூஸ்கேவை இழுத்துட்டு போறான்னு புலம்பிக்கிட்டு இருக்கான் குவாபாரா. பின்னாடியே வந்த அவனோட ஃப்ரெண்ட்ஸு யூஸ்கே மட்டும்தான் எங்க கண்ணுக்கு தெரியறான், உன் கண்ணுக்கு யாரு தலை தெரியறா, தேவையில்லாம பீதியை கிளப்பாத தலைன்னு சொல்லிட்டு தெரிச்சு ஓடுறானுங்க. அப்பதான் யூஸ்கே சொல்றது உண்மைன்னு புரிஞ்சுக்கிறான் குவாபாரா. அதே சமயம் இந்த கோகி இருக்கானே, இருக்கத்திலே மோசமான அசுரன் இவன் தான்ப்பா. குழந்தைங்களோட ஆத்மாவை புடுங்கி தின்னுவான். அதுவும் அவங்கிட்ட போய் அந்த மந்திர உருண்டை சிக்கிருக்கு பாரு, அதுல குழந்தைங்களோட ஆத்மாவை சேர்த்து வச்சுக்கலாம் தெரியுமா. இந்த படுபாவியை எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிச்சு ஒழிச்சு கட்டணும்னு சொல்றா போட்டன். சரி, மனிதர்களுக்கு மத்தியில எப்படி அந்த அசுரன் ஃப்ரீயா உலாத்திக்கிட்டு இருக்கான்னு யூஸ்கே கேட்க, அசுர உலகத்துக்கும் மனித உலகத்துக்கும் நடுவுல ஒரு பாதுகாப்பு கவசம் இருக்கு, அதை தாண்டி சக்தி வாய்ந்த அசுரர்களால சத்தியமா நுழையவே முடியாது. ஆனா எப்படி இந்த கொசுவும் கோக்கியும் வெளியே வந்தாங்கன்னு நீ தான் கண்டுபிடிச்சாகணும்னு சொல்றா போட்டன். அது அப்புறமா பாத்துக்கலாம், இப்போதைக்கு எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட்டாகணும்னு சொல்லிட்டு போறான் யூஸ்கே. இந்த முட்டா பையகிட்ட முழு விளக்கத்தையும் சொன்ன பாரு, என்ன எதால் அடிக்கணும்னு தெரியலன்னு புலம்புறா போட்டன். அங்க இருந்து கெய்கோவோட ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள நுழையும் போது இவன் காப்பாத்தின சின்ன பையனும் அவங்க அம்மாவும் யூஸ்கேவுக்கு நன்றி சொல்றாங்க. அடுத்தவங்க என்னை பாராட்டுற மாதிரி நடந்துக்கிறதெல்லாம் சுத்தமா எனக்கு பிடிக்காதுன்னு யூஸ்கே புலம்பிக்கிட்டு இருக்கப்போ சின்ன பையன் சோகமா நின்றுடுறான். என்னப்பா ஆச்சு உனக்குன்னு கேட்க, எங்க பகுதியில் இருக்க நிறைய சின்ன பசங்க மயங்கி விழுந்துடுறாங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு டாக்டராலேயே கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றாங்க அம்மா. இதை கேட்டு உங்க ஏரியா எங்க இருக்குன்னு விசாரிச்சு அங்க போய் தேடி பார்க்கறான் யூஸ்கே. ஆனா கோகி அங்கேயும் வந்து அவன் கைவரிசையை காட்டி சின்ன குழந்தைங்களோட ஆத்மாவை திருடிட்டு போறான். இதை கவனிச்ச யூஸ்கே கோகியை பொழந்துதல்ல துரத்திட்டு ஓடுறான். மனித உருவத்தில் இருந்த கோகி யூஸ்கே பிடியில சிக்காம பழைய கார்களை நசுக்கிற கராஜுக்குள்ள பூந்துடுறான். அங்க வெட்ட வெளியில வச்சிருந்த மந்திர உருண்டையை பார்த்து யூஸ்கே எடுக்கிறான். அவன் பின்னாடியே சைலண்டா ஹெல்பாயா மாறின கோகி வெறித்தனமா அட்டாக் பண்ண வரான். அதுல சிக்காம நூல் இலையில தப்பிச்ச யூஸ்கே காருக்குள்ள பூந்து கோகிக்கு போக்கு காட்டுறான். ஆனா வெறியோட இருக்கிறதால பைக்கை தூக்கி கண்ணாடி மேல வீசி கடாசிட்டு யூஸ்கேவை புலக வரான் கோகி. அப்போ கார் கதவுக்குள்ள அவன் கையை சிக்க வச்சு கலவரம் பண்றான் யூஸ்கே. ஆனா அசுர பலத்தோட இருக்க கோகி கார் கதவையே பிச்சு யூஸ்கே மேல வீசுறான். சிறப்பா அது மேல படாத மாதிரி எஸ் ஆவறான் யூஸ்கே. இதை செவுத்து மேல நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான் குராமா. அவனை கவனிச்சாலும் இப்போதைக்கு கோகியை சமாளிக்கிற வேலையை பார்க்கறான் யூஸ்கே. சிறப்பா அவன் கைக்கு கிராஸ் ஆம் பிளாக்க போட்டாலும் கோகி யூஸ்கேவுக்கு மொரட்டு ஸ்மேக்க போட்டு பொழகிறான். திருப்பி காருக்குள்ள பூந்து கோகியை சமாளிச்சுக்கிட்டு இருக்கப்போ அதை சல்லீசியா தூக்கி வீசுறான். அதனால புரண்டு விழுந்த காருக்குள்ள யூஸ்கேவை தேடி போனா ஆளை காணோம். பின்னாடி ரத்த வழிய பதுங்கி இருந்த யூஸ்கே ஸ்பிரிட் கன்னை பயன்படுத்தலாம்னு பார்த்தா முடியாம போகுது. இதை கவனிச்ச கோகி திரும்பவும் யூஸ்கேவை புரட்டி எடுத்து அடிக்கும் போது இவன் காப்பாத்தின சின்ன பையன் கோகி மேல பால தூக்கி போட்டு எங்க அண்ணனை விடுறான்னு மிரட்டுறான். இங்க நிக்காத தம்பி ஓடிடின்னு யூஸ்கே சொல்ல, இந்த குழந்தையையும் விட்டு வைக்க கூடாதுன்னு சொல்லி ஆத்மாவை புடுங்கிடுறான் கோகி. அதை தடுக்க முயற்சி பண்ண யூஸ்கேவை அடிச்சு தூக்கி போட்டு ஆத்மாவை முழுங்க வரும்போது இரும்பு ராட அவன் வாயில போட்டு முழு கவனத்தையும் செலுத்தி ஸ்பிரிட் கன்னை செயல்பட வச்சு கோகி வாயிலேயே சுட்டுடுறான் யூஸ்கே. அதனால கோகி சரிஞ்சு விழுந்ததும் மந்திர உருண்டையில இருந்த குழந்தைங்களோட ஆத்மா ரிலீஸ் ஆகுது. நேரா போய் மயங்கி விழுந்த குழந்தைங்க உடம்புக்குள்ள பூந்து எல்லாரையும் சீராக்குது. குழந்தைங்க திரும்பி எந்திரிச்சதை பார்த்து அவங்க அப்பா அம்மா எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. அதே சமயம் யூஸ்கே திரும்பி எழுந்த சின்ன பையனுக்கு நன்றி சொல்றான். இத தூரமா நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் குராமா. இது இப்படி இருக்க சாக்கியோவுக்கு பள்ளத்தாக்கு பகுதியை வித்த டாருகானேன்ற பணக்கார பக்கி இரும்பு குண்டுல அடைச்சி வச்ச அசுர இனத்தை சேர்ந்த ஒரு பொண்ணை அழ வைக்கிறதுக்காக சுருட்டுல சூடு வைக்கிறான். அவ சிந்தின ஒரு துளி கண்ணீர் அழகான முத்தா மாறுது. அதை எடுத்து வச்சுக்கிட்டு இனிமே நீ டெய்லி அழ வேண்டி இருக்கும்னு சொல்லிட்டு போறான். இந்த டாருகானேவுக்கு அடியால் வேலை செய்யற ஒருத்தன் அசுர இனத்தை சேர்ந்த பொண்ணுக்கு காயம்பட்டதால கட்டு போடுறான். எதுக்காக எனக்கு உதவி செய்றீங்கன்னு கேட்டா, உன் வயசுல எனக்கு ஒரு தங்கச்சி இருக்குமான்னு சொல்றான். அதை கேட்டு இந்த வழியிலையும் அவ சிரிக்கிறா. அப்போ டாருகானே இந்த சாக்கியோ பைய இந்த ஒரு அரக்கியை கொடுத்து விட்டு அந்த பள்ளத்தாக்கையே விலைக்கு வாங்கிட்டாரேப்பா, சரியான வியாபாரி தானு புலம்பிட்டு போறான். அதே சமயம் ஈகே எடுத்துட்டு போன மந்திர கத்தியை வச்சு அவன் நெத்தியில கிழிச்சிக்கிறான். அந்த தாங்க முடியாத வழியால காட்டுத்தனமா கத்துறான். இன்னொரு பக்கம் யூஸ்கே போட்டான் கூட பேசிக்கிட்டு வரும்போது சைலண்டா அவங்கள பின்தொடர்ந்து வரான் குவாபாரா. அப்போ சண்டை நடக்கும்போது குராமா என்ன பாத்துக்கிட்டு இருந்தான்னு போட்டான் கிட்ட சொல்றான் யூஸ்கே. அவனும் அசுர இனத்தை சேர்ந்தவன் தான், ஆனா மனித ரூபத்துல உலாத்திக்கிட்டு இருக்கான்.
அவன்கிட்ட மந்திர கண்ணாடி இருக்கு. பௌர்ணமி அன்னைக்கு அவன் என்ன கேட்கறானோ நிச்சயமா அது கிடைக்கும். அதுக்குள்ள அவகிட்ட இருந்து நம்ம கண்ணாடியை புடுங்கிடணும்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறா போட்டன். இதை பார்த்த குவாபாரா காத்துக்குள்ள பூந்து இவன் எங்க போனான்னு அதிர்ச்சி அடைகிறான். அங்கிருந்து யூஸ்கே வீட்டுக்கு போறப்போ அவன் எதிர்க்க குராமா வரான். இவன் எங்கடா போறான்னு சொல்லி சைலண்டா அவனை ஃபாலோ பண்ணிட்டு போறான் யூஸ்கே. இவன் பின்தொடர்ந்து வர்றது குராமாக்கு தெரிஞ்சாலும் ஒரு கடையில பூவை வாங்கிட்டு முன்னாடி போறான். யூஸ்கே அவனை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறத ஆத்மா உலகத்துல இருந்து பார்த்த கோயன்மா கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு ஆபத்து இருக்கு போலன்னு சொல்றாரு. அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போன குராமாவை பின்தொடர்ந்த யூஸ்கே நேரா நோயாளி ரூம்குள்ள நுழையிறான். ஆனா இவனுக்கு பின்னாடி நின்றுகிட்டு இருந்த குராமா தயவு செஞ்சு சத்தம் போடாத, நிச்சயமா என்னோட காரியம் முடிஞ்ச உடனே மந்திர கண்ணாடியை திருப்பி கொடுத்துடுறேன்னு சொல்றான். அதை கேட்டு அமைதியா நிற்கும் போது சுயிச்சி, என்னை பார்க்க உன் ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு வந்திருக்கியா? டெய்லி என்னை வந்து நீ கவனிச்சுக்கிட்டு இருந்ததுனால உனக்கு ஃப்ரெண்ட்ஸே இருக்க மாட்டாங்கன்னு நான் பயந்துட்டு இருந்தேன்ப்பா. நல்ல வேலை இந்த தம்பி உன் கூட வந்தான்னு சந்தோஷப்படுறாங்க அம்மா. ஆனா பயங்கரமா இரும்ப ஆரம்பிச்சதும் அவங்களுக்கு மருந்து கொடுத்து தூங்க வச்சுட்டு பூங்கொத்தை வச்சுட்டு கிளம்புறான் குராமா. அவன் கூட வந்த யூஸ்கே கிட்ட, இந்த அம்மா எனக்கு வச்ச பேரு தான் சுயிச்சி, ஆனா அசுர உலகத்துல என்னோட பேரு குராமா. 17 வருஷத்துக்கு முன்னாடி அசுர உலகத்துல நடந்த பயங்கரமான சண்டையில நான் கொடூரமா காயப்பட்டேன். உடனே அங்கிருந்து தப்பிச்சு மனித உலகத்துக்கு வந்து இந்த அம்மாவோட கருமுட்டையில நான் தஞ்சம் புகுந்தேன். அவங்களுக்கு புள்ளையா பிறந்து என்னோட சக்திகள் திரும்ப வர வரைக்கும் நான் மனித உருவத்திலேயே காத்துக்கிட்டு இருந்தேன். முழுசா என்னோட சக்திகள் திரும்ப கிடைச்சதும் அசுர உலகத்துக்கே போலாம்னு தான் முடிவு பண்ணியிருந்தேன். 1 மாசத்துக்கு முன்னாடி தீரா வியாதியால இந்த அம்மா பாதிக்கப்பட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் இவங்க உயிரோட இருப்பாங்கன்னு டாக்டர் சொன்னதும் நான் ஆடி போயிட்டேன். உள்ளுக்குள்ள நான் ஒரு அசுரனா இருந்தாலும் இவங்க காட்டின பாசம் என்ன மனிதனாக்கிடுச்சு. அதனால மந்திர கண்ணாடியை பயன்படுத்தி அவங்கள குணமாக்கிட்டு நிச்சயமா உங்ககிட்ட திருப்பி கொடுத்துடுறேன்னு சொல்றான் குராமா. சரி, என்கிட்ட எதுக்கு இதெல்லாம் ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கேன்னு யூஸ்கே நெக்கிலா கேட்க, யாருக்கிட்டையாவது நான் புலம்பணும்னு ஆசைப்பட்டேன். உன்னை பார்க்கும்போது எனக்கு நிச்சயமா உதவி பண்ணுவேன்ற நம்பிக்கை இருந்துச்சு. அதனாலதான் சொல்லும்போது புல்லுக்கு பின்னாடி பதுங்கியிருந்த குவாபாராவை கவனிச்சிடுறான் குராமா. அதை பத்தி யூஸ்கே கிட்ட சொல்லாம பேசிக்கிட்டு இருக்கான். இத ஆத்மா உலகத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருந்த போட்டன் குராமாவுக்கு இந்த நிலைமையான்னு நினைச்சு கதறி அழுவுறா. இது பெரிய சட்ட சிக்கலாயிடும் போலையேன்னு கோயன்மா பதறி போறாரு. கீழே நெருப்பு காயம் பட்ட ஃப்ரெண்டு கஷ்டப்படுறத மறைஞ்சு நின்று வேடிக்கை பார்த்து ஃபீல் பண்றான் குவாபாரா. அதே சமயம் யூஸ்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து நூடுல்ஸை சாப்பிட்றதுக்கு முன்னாடி கெய்கோ கிட்ட எல்லார்கிட்டையும் ஏதாவது ஒரு நல்ல குணாதிசயம் இருக்குமான்னு கேட்குறான். இப்போ உன்னையவே எடுத்துக்கோ, மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு பொறுக்கி பையன், தேவையில்லாமல் சண்டை போடுறவன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீ நல்லவன். ஒருத்தனை பற்றி சுற்றி இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் நமக்கு அவன் நல்லவனா கெட்டவனான்னு தெரிஞ்சா போதும். இந்த விஷயத்தையே நான் உங்ககிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன்னு சொல்கிறா கெய்கோ. அதை கேட்டு சந்தோஷமா சாப்பிடும்போது உடனே கிளம்புன்னு யூஸ்கேவை வந்து கூப்பிடுறா போட்டன். என்ன விஷயம்னு கடுப்புலயே போய் கேட்டா, மந்திர கண்ணாடி ஆசையை நிறைவேற்றும், அதை கேட்கறவங்களோட உயிரை உறிஞ்சி எடுத்துடும்னு சொல்றா போட்டன். அப்போ உடனே போய் குராமாவை காப்பாத்தணும்னு சொல்றான் யூஸ்கே. அவன் எதிர்க்க வந்து நின்ன குவாபாரா, அசுரர்களால மனிதர்களுக்கு என்ன ஆபத்து வரும்னு நான் ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்டேன், அதனால நீ குராமாவுக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு தடுக்கிறான். என்ன இருந்தாலும் குவாபாராவை சட்டை பண்ணாம ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறான் யூஸ்கே. அங்க மந்திர கண்ணாடியை நிலவு பக்கமா வச்சு அதுக்குள்ள கையை விட்டு, எங்க அம்மாவுக்கு எந்தவித ஆபத்தும் வரக்கூடாது, அவங்க நோய் நொடி இல்லாம பல்லாண்டு வாழணும்னு கேக்குறான் குராமா. உடனே அவனை சுத்தி பச்சை கலர் புகை பரவுது. அங்க வந்த யூஸ்கேவை தடுத்து, உன்னை மறுபடியும் நான் சாக விட மாட்டேன், உன் கூட நான் சண்டை போட்டு ஜெயிக்கணும், அது வேற நீ உயிரோட இருக்கணும்னு சொல்றான் குவாபாரா. ஆனா மறுபடியும் அவனை தள்ளி விட்டு புகைக்குள்ள பூந்து கண்ணாடி உலகத்துல குராமா கூட நுழைஞ்சிடுறான் யூஸ்கே. நீ எதுக்குடா இங்க வந்தன்னு குராமா கேட்க, உங்க அம்மாவை பொழைக்க வச்சுட்டு நீ இறந்து போனா உன்னோட இழப்ப நினைச்சு அவங்க காலம் ஃபுல்லா கண்ணீர் சிந்திட்டு இருப்பாங்க. அதை நான் ஏற்கனவே பார்த்தவன்றதுனால ஒரு அம்மாவுக்கு அந்த நிலைமை வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால மந்திர கண்ணாடியே, என்னோட பாதி உயிரை நான் கொடுக்குறேன், குராமா கிட்ட இருந்து பாதி உயிரை மட்டும் எடுத்துக்கோன்னு சொல்றான் யூஸ்கே. உடனே 2 பேர்கிட்ட இருந்தும் பாதி உயிர் சக்தியை உறிஞ்சிட்டு வெளியே தள்ளுது மந்திர கண்ணாடி. அங்கிருந்த குவாபாரா யூஸ்கேவை தட்டி எழுப்புறான். மயக்கம் தெளிஞ்ச குராமா ஆக்சிஜன் மாஸ்கை கலட்டின அம்மா கிட்ட, இனிமே உங்களுக்கு எந்த வியாதியும் வராது, நீங்க நல்லபடியா வாழ போறீங்கன்னு சந்தோஷமா சொல்றான். அதை பார்த்து நிம்மதியா கிளம்பின யூஸ்கே கிட்ட, என்னை மன்னிச்சிடுபா, விஷயம் தெரியாம உன்னை தடுத்துட்டேன்னு ஃபீல் பண்ணி சொல்றான் குவாபாரா. அப்படின்னா எனக்கு ராமன் வாங்கித்தான்னு கேட்கறான் யூஸ்கே. சரி வா போலாம்னு தோல் மேல கையை போட்டு கூட்டிட்டு போறான் குவாபாரா. நீண்ட நாள் எதிரிகள் இப்ப நெருங்கின நண்பர்களா மாறிட்டாங்க. அதே போல குராமா ஆசைப்பட்டதும் நடந்துருச்சு. இது இப்படி இருக்க, நெத்தியில மந்திர கத்தியால கோடு போட்ட ஈஹே கட்டை அவுத்ததும் நெத்தில இருந்து ஒரு கண்ணு திறக்குது. பயவுள்ள மந்திர கத்தியை வச்சு நெற்றி கண்ணை உருவாக்கி இருக்கு போல. அனிமேல இவனுக்கு ஆபரேஷன் பண்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன், ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தது. சரி கதைக்கு வருவோம். அந்த நெற்றிக்கண் கிட்ட அசுர இனத்தோட பெண் சிந்தின கண்ணீரால உருவாக்கப்பட்ட முத்த காமிக்கிறான்.
அது இன்னொரு முத்து எங்க இருக்குன்னு ஜிபிஎஸ் டிராக்கர் போல வழியை காட்டுது. உடனே மின்னல் வேகத்துல கிளம்பி கார்ல இருந்த முத்தை புடுங்கிறதுக்காக ஒரே வெட்டுல 2 துண்டா காரையே பொளக்குறான். அதை பார்த்து பதறி போன அல்லக்கை கிட்ட இருந்து முத்தை வாங்கிடுறான் ஈஹே. இது தெரிஞ்ச டாருக்கானே செம்ம கடுப்புல அசுர இனத்தை சேர்ந்த பொண்ணை பாதுகாப்பா வைக்கணும், அது மட்டும் இல்லாம சாய்க்கோ என்னை ஏமாத்திட்டான்னு சொல்லி அவனுக்கு கால் பண்ணி பள்ளத்தக்க வாங்குறதுக்காக தங்க முட்டை போடுற வார்த்தை என்கிட்ட கொடுத்த. ஆனா அந்த முட்டையை திருடுறதுக்கு ஒருத்தன் வந்திருக்கான். இப்ப என்ன பண்ண போறேன்னு கேக்குறாரு. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம அந்த பொண்ணை தூக்கிட்டு என் வீட்டுக்கு வாங்க, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு சாக்கியோ. அங்க நின்னுட்டு இருந்த டொகுரோ கிட்ட உனக்கு வேலை வந்துருச்சுப்பான்னு சொல்றாரு. இப்பவாச்சும் என்னோட திறமையை காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்களேன்னு கூலா வந்து சொல்றாரு டொகுரோ. அவர் தோல் மேல குட்டியா கியூட்டா உட்காந்துருக்கிறவன் தான் சின்ன டொகுரோ. இந்த அண்ணன் தம்பிங்க ஒண்ணு சேர்ந்து என்ன கலவரம் பண்ண போறானுங்கன்னு அடுத்து வர எபிசோட்ல பார்ப்போம். எடுத்ததும் யூஸ்கேவை நகையை விற்கிற பணக்கார முதலாளி வீட்டுக்கு அனுப்புறாரு கோயன்மா. நிச்சயமா ஈஹே இங்க வருவான், அவங்கிட்ட இருந்து எப்படியாச்சும் அந்த மந்திர கத்தியை வாங்கிடுன்னு சொல்றாரு. உன்கிட்ட ஒப்பந்தம் போட்டாலும் போட்ட ஓயாம வேலை சொல்லிக்கிட்டே இருக்கேன்னு புலம்புறான் யூஸ்கே. ஆனா கோயன்மா சொன்ன மாதிரியே அந்த இடத்துக்குள்ள ஈஹே பூந்ததும் அடியாளுங்க சுட முயற்சி பண்றாங்க. துப்பாக்கியில இருந்து வந்த தோட்டாவை விட அதிவேகமா செயல்பட்டு அவன் மேல படாத மாதிரி கெத்து காட்டுறான். அங்க வந்த யூஸ்கே ஒழுங்கா அந்த மந்திர கத்தியை கொடுத்துடுன்னு கேட்க, உன்னை யார் அனுப்பிச்சான்னு எனக்கு தெரியும், அதுக்காகலாம் கத்தியை திருப்பி கொடுத்துட முடியாதுன்னு சொல்றான் ஈஹே. உடனே வெறும் கையால அவன் கூட மோத தொடங்குறான் யூஸ்கே. பயபுள்ள என்ன பண்ணாலும் ஈஹேவோட வேகத்துக்கு இவனால ஈடு கொடுக்க முடியல. கட்டானாவை வெளியே எடுக்காமலே அதோட உரைய வச்சே யூஸ்கேவை பொழந்து தள்ளுறான் ஈஹே. இருந்தாலும் பரவாயில்லன்னு ஸ்பிரிட் கன்னை பயன்படுத்தலாம்னு பார்த்தா அவன் கழுத்துல கத்தியை வச்சு, தம்பி உன்னால என்ன ஜெயிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு கூலா நடந்து போறான் ஈஹே. திருப்பி அட்டாக் பண்ணாம அமைதியா நின்றுறான் யூஸ்கே. இன்னொரு பக்கம் டாருக்கானவையும் கூண்டில் அடைச்சி வச்ச அசுர இனத்தை சேர்ந்த பெண்ணையும் ஹெலிகாப்டர்ல கூட்டிட்டு தனித்தீவுக்கு வராங்க. இந்த இடத்துல மிகப்பெரிய கோட்டையவே கட்டி தனி ராஜ்யத்தையே நடத்திட்டு இருக்காரு சாய்க்கியோ. டாருக்கானவை அன்பா வரவேற்று உங்களுக்கு எந்தவித ஆபத்தும் இங்க வராதுன்னு சொல்றாரு. அந்த அரக்கன் கொரிமேவை தேடிதான் வந்திருக்கான், அவளை பத்திரமா பாத்துக்கணும்னு சொல்றாரு டாருக்கானே. முதல்ல நீங்க உள்ள வாங்கன்னு சொல்லி சொகுசா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மத்த பணக்காரங்க இருக்க ரூமுக்கு அழைச்சிட்டு போறாரு சாய்க்கியோ. நீங்கெல்லாம் இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு டாருக்கானே கேட்க, சூதாட்டம் தான், 2 அசுரர்கள் மோதுற சண்டையில யாரு ஜெயிப்பாங்கன்னு பந்தயம் கட்டி விளையாட வந்திருக்காங்கன்னு சொல்றாரு சாய்க்கோ. அதன்படி டைனோசர் சைஸ்ல இருக்க அரக்கம் கூட டொகுரோவை மோத விடுறாரு. ஒரே கடியில ஒருத்தர் ஒன்னும் இல்லாம ஆக்கக்கூடிய இந்த அசுரன் கூட எப்படி டொகுரோ மோத போறாருன்னு நாமெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போது வெறும் 30% சக்தியை பயன்படுத்தினாலே இதை ஒளிச்சு கட்டிடலாம்னு முடிவு பண்ணி சொடக்கு போடுறாரு டொகுரோ. உடனே ஒல்லியா இருந்த அவரோட உடம்பு ஜிம்பாடி சைஸுக்கு மாறிடுது. அப்போ டைனோசர் மாதிரி இருக்க அசுரன் வெறித்தனமா இவரை தாக்க வருது. சல்லீசியா அதுகிட்ட இருந்து தப்பிச்சு ஒரே குத்துல அதை செதற விடுறாரு டொகுரோ. முதுகு தண்டுலாம் பிச்சுக்கிட்டு ரத்தம் தெறிக்க அந்த டைனோசர் ஜந்து கீழே சரிஞ்சதும் கூலா நடந்து போறாரு. சே, தேவையில்லாம டைனோசர் மேல பந்தயம் கட்டிட்டேனேன்னு ஒரு பணக்காரன் ஃபீல் பண்ணி சொல்றான். இத வாயை பொளந்து வேடிக்கை பார்த்த டாருக்கானே கிட்ட, டொகுரோவை தான் உங்களுக்கு பாதுகாவலனா போட்டிருக்கேன்னு சொல்றாரு சாய்க்கியோ. அதை கேட்டு சண்டையை பார்த்த அதிர்ச்சியில இருந்து மீள முடியாம சந்தோஷப்படுறாரு டாருக்கானே. அப்புறம்டா கொரிமேவை சரையில் அடிக்கலாம்னு தள்ளிட்டு போய் ஸ்கிரீனை திறந்தா ஆளை காணோம். அதை பார்த்து செம்ம கடுப்பாகிறாரு டாருக்கானே. இவர்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்த அடியால் கொரிமேவை காப்பாத்தி ஹெலிகாப்டர்ல தப்பிச்சு போலாம்னு எஸ் ஆகி வரும்போது, நிச்சயமா இவனுங்க உங்களை சும்மா விட மாட்டானுங்க, அதனால உங்க உயிரை பாதுகாத்துக்கோங்கன்னு சொல்றா கொரிமே. அதை பத்தி நான் அப்புறமா கவலைப்பட்டுக்கிறேன், இப்போதைக்கு உன்னை காப்பாத்துறது தான் என்னோட வேலைன்னு சொல்லி ஹெலிகாப்டரை நெருங்கும் போது உள்ள உட்காந்துருந்த சின்ன டொகுரோ இவ சொல்றதை நீ கேட்டிருக்கலாம்ல, இப்போ தேவையில்லாம சாவ போறேன்னு சொல்லி அவரோட விரலை ஈட்டி போல நீட்டி அடியால் நெஞ்சிலேயே சொருவிடுறாரு. குத்து வாங்கினாலும் பரவாயில்லன்னு சின்ன டொகுரோவோட தலையை டப்பு டப்புன்னு சுட்டு செதற விடுறாரு அடியால். அதனால மண்டை பொழந்தாலும் திரும்பி அது சீராகி உன்னால எப்பவுமே என்ன போட்டு தள்ள முடியாதுடான்னு சொல்லி இன்னொரு விரலை ஈட்டியா மாத்தி அடியால் தலையில சொருவி போட்டு தள்ளிடுறாரு சின்ன டொகுரோ. இதை பார்த்த கொரிமே பயங்கரமா கதறி அழுததும் கண்ணீர் துளிகள் எல்லாமே அதிசய முத்துக்களா மாறுது. சின்ன டொகுரோ கொரிமேவையும் அந்த முத்துக்களையும் கொண்டு வந்து டாருகானே கிட்ட ஒப்படைக்கிறாரு. இப்போ உங்களுக்கு சந்தோஷமான சாய்க்கியோ கேட்க, என் வீட்டுக்குள்ள புந்து அமகலம் பண்ண 2 பேர் யாருன்னு பார்த்து சொல்லுன்னு கேட்கிறாரு டாருகானே. ஈஹே அசுர இனத்தை சேர்ந்தவன், இன்னொருத்த சாதாரண மனுஷன்தான், இவனுங்களை சமாளிக்க என்னோட டீம் ரெடியா இருக்குன்னு காட்டுறாரு சாய்க்கியோ. அதுல ஒருத்தங்க மார்டல் காம்பேட் மாதிரி மாஸ்க போட்டுன்னு கூலா நிக்கிறாங்க. இன்னொருத்தன் கவச உடையும் மாபெரும் கோடாலியும் வச்சுக்கிட்டு முரட்டுத்தனமா நிக்கிறான். கடைசியா டொகுரோ சகோதரர்கள் வேற நிக்கிறானுங்க. இவங்க 4 பேரையும் பார்த்து வாயடைச்சு போய் உட்காந்துருக்காரு டாருகானே. சாய்க்கோ ஈஹேவை பத்தி கவலைப்படலனாலும் யூஸ்கே யாருன்னு யோசிக்கிறாரு. இந்த பக்கம் மின்னல் வேகத்துல செயல்படுற ஈஹே கிட்ட தோத்ததை நினைச்சு கடுப்புல நிக்கிறான் யூஸ்கே. அவங்கிட்ட உன்னோட ஆத்ம சக்தியை பயன்படுத்தி சிறப்பா அட்டாக் பண்ற வித்தையை சொல்லி தர்றதுக்காக கோயன்மா ஒரு ஏற்பாடு பண்ணிருக்காரு. ஆத்ம சக்தியை பயன்படுத்துறதுல PhD வாங்கின மாஸ்டர் கெங்காய் தான் உனக்கு பயிற்சி கொடுக்க போறாங்கன்னு சொல்றா போட்டான். இதை ஒட்டு கேட்ட குவாபாரா நானும் உங்க கூட வரேன்னு சொல்றான். வேற வழி இல்லாம அவனையும் கூட்டிட்டு மலைப்பகுதிக்கு போறாங்க யூஸ்கேவும் போட்டானும். அங்க நின்னுகிட்டு இருந்த வயசான பாட்டி தான் மாஸ்டர் கெங்காய்.
என்கிட்ட ஒருத்தனுக்கு மட்டும்தான் நீங்க பயிற்சி தரணும்னு சொன்னீங்க, இன்னொருத்த எதுக்கு கூட வந்திருக்கான்னு கேக்குறாங்க. நான் யூஸ்கே கூட சண்டை போட்டு ஜெயிக்கணும், அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்றான் குவாபாரா. 7 ஜென்மம் எடுத்தாலும் உன்னால அதை செய்ய முடியாதுடான்னு யூஸ்கே சொல்றான். உடனே குவாபாரா பதிலுக்கு ஒன்று சொல்ல 2 பேரும் பயங்கரமா வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்து செம்ம கடுப்பான கெங்காய் அமைதியா இருங்கடான்னு சத்தம் போட்டு கத்துனதும் 2 பேரும் பறந்து போய் விழுறாங்க. உடனே பாட்டிமாக்கு இவ்வளோ பவரானு பதறி போறானுங்க. அப்புறம்டா இவங்க 2 பேருக்குமான பயிற்சியை தொடங்குறாங்க கெங்காய். முதல்ல யூஸ்கேவோட ஸ்பிரிட் கன்னை சிறப்பா பயன்படுத்துறதுக்காக அவனோட விரல்ல இருந்து ஆத்ம சக்தியை வெளியேற்றி தலைகீழா நிக்க வைக்கிறாங்க. கூடவே கூர்மையான கத்தி மேல எப்படி ஆத்ம சக்தியை பயன்படுத்தி தலைகீழா நிக்கிறதுன்னு காட்டி 2 மணி நேரம் இதே போல நிக்க சொல்றாங்க. அதை கேட்டு நான் ஒன்னும் யோகாசன பயிற்சிக்கு வரல, என்னோட சக்தியை எப்படி சிறப்பா பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்க வந்திருக்கேன், அதை சொல்லி கொடுங்கன்னு அதட்டி கேட்கறான். சரி உன்னால முடிஞ்சா என்ன அடிச்சு காட்டுன்னு 2 கையை பின்னாடி கட்டி சண்டைக்கு தயாரா நிக்கிறாங்க கெங்காய். இவன் ஆத்திரத்துல அதிவேகமா கைய கால நீட்டினாலும் கெங்காய் நிதானமா செயல்பட்டு ஒரு அடி கூட மேல விழாம தப்பிக்கிறாங்க. இந்த காலத்து பசங்களுக்கு எல்லாத்தையும் உடனே கத்துக்கணும்னு வெறிதா இருக்கு, அதுக்கான ஈடுபாடு சுத்தமா இல்லைன்னு சொல்லி யூஸ்கேவை பறந்து பறந்து அடிக்கிறாங்க. ஈஹேவை சமாளிக்கிறதுக்கு நீ வேகமா செயல்படணும்ன்ற அவசியமே கிடையாது, நிதானமா அவன் கூட மோதி ஜெயிக்கலாம்னு சொல்லி கீழே விழுந்த வால்நட்டால அட்டாக் பண்றாங்க. அதனால இன்னும் கடுப்பான யூஸ்கே கெங்காய் மாதிரியே பறந்து உதைக்கிறான். அப்போ பின்னாடி கட்டியிருந்த கையால மட்டும் இல்லாம ஆத்ம சக்தியை பயன்படுத்தி அவனை தடுக்கிறாங்க கெங்காய். பரவாயில்லையே, உன்கிட்டயும் திறமை இருக்குன்னு அவனை அடிச்சு படுக்க வச்சுட்டு ஒழுங்கா நான் சொல்ற பயிற்சியை செஞ்சனா உன்னோட சக்தியை பன்மடங்கு பெருக்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க. அதை கேட்டு யாரு பாட்டி நீ இந்த வயசுலயும் இப்படி சண்டை போடுறீங்கன்னு ஆச்சரியப்படுறான் யூஸ்கே. அப்போ குவாபாரா சத்தம் கேட்டு வெளியே வந்து பார்த்தா கட்ட கத்தியை வச்சு பாறாங்கல்ல உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கான். இதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்த போட்டான் கெங்காய் சொன்னதுனால இதை செஞ்சுட்டு இருக்கான்னு சொல்றாங்க. அப்போ கட்டக்கத்தி உடைஞ்சு போனாலும் இன்னொன்னுத்தை எடுத்துட்டு வந்து மனந்தளராம அடிச்சு பாறையை உடைக்க முயற்சி பண்றான். அங்க ஏற்கனவே பல கட்டக்கத்திகள் உடைஞ்சு போயிருக்கு. இதை கவனிச்ச யூஸ்கே பாறையை கட்டக்கத்தியால பொளக்கவே முடியாதுன்னு ஆணித்தனமா சொல்றான். அங்க வந்த கெங்காய் குவாபாராவாச்சு மனந்தளராம பயிற்சி பண்றான். நீ இதை உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு குறை சொல்லிட்டு இருக்க, ஒழுங்கா நான் சொன்னதை செய்யறான்னு காதை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. வலிக்குதிடி வயசான பாட்டின்னு கத்திக்கிட்டே இருக்கான் யூஸ்கே. அதே சமயம் மந்திர கத்தியை பார்த்துக்கிட்டு இருந்த ஈஹேவை சந்திக்க வரான் குராமா. என்ன விஷயம்னு கேட்டா, இந்த கத்தியை வச்சு நீ தான் ஜீகா நாயை திறந்துட்டல்ல, அப்புறம் எதுக்கு நீயே வச்சுக்கிட்டு இருக்க, அந்த துப்பறிவாளன் கிட்டேயே இதை கொடுத்துடலாம்ல, நான் உன் தங்கச்சியை கண்டுபிடிக்க உதவி பண்றேன்னு சொல்றான் குராமா. எனக்கு யார் உதவியும் தேவையில்ல, இனிமே அந்த துப்பறிவாளனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வராதுன்னு சொல்லிட்டு போறான் ஈஹே. இன்னொரு பக்கம் பாதாள பகுதியில் அதிநவீன டெக்னாலஜி மூலமா அசுர உலகத்துக்கும் மனித உலகத்துக்கும் நடுவில் இருக்க பாதுகாப்பு வளையத்துல ஓட்டையை போட முயற்சி பண்றாரு சைக்கோ. அங்க வேலை செய்யற ஆராய்ச்சியாளர் இப்ப நம்ம கிட்ட இருக்க கருவியை வச்சு இந்த பாதுகாப்பு வளையத்துல ஒரு கை நுழையிற அளவுக்கு தான் நம்மளால ஓட்டை போட முடியும்னு சொல்றாரு. அதை இன்னும் பெருசாக்கணும்னா என்ன பண்றதுன்னு சாய்கோ கேட்டதும் பல கோடி செலவு பண்ண நீங்க தயாரா இருக்கணும்னு சொல்றாரு. அதை பத்தி நீ கவலைப்படாம வேலை செய், மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு சாய்கோ. பக்கத்துல நின்ன டொகுரோ கிட்ட என்னப்பா அதிசயமா இங்க வந்திருக்கேன்னு கேக்குறாரு. இந்த உலகத்துல எனக்கு நிகரா சண்டை போடுறதுக்கு ஒருத்தன் கூட கிடையாது, அதனால சீக்கிரமா நான் அசுர உலகத்துக்கு போய் என்னோட மோதக்கூடியவன் கூட நான் சண்டை போடணும், அதனாலதான் உனக்கு நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாரு டொகுரோ. இந்த பக்கம் 15 நாளைக்கு மேல யூஸ்கேவால கூர்மையான கத்தி முனையில ஆத்ம சக்தியை பயன்படுத்தி தலைகீழா கொஞ்ச நேரம் தான் நிக்க முடியுது. டப்புன்னு அவன் கீழே விழுறத பார்த்து உனக்கு எப்படி கோயன்மா இந்த துப்பறிவாளன் பதவியை கொடுத்தாரு, நீலாம் இதுக்கு சரிப்பட்டு வரமாட்ட, உன்னால ஈஹேவையும் தோக்கடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியே போய் போட்டான் கிட்ட இவன் தேரமாட்டான குராமாக்கு தகவல் சொல்லிடு, நான் வேற வேலையை பார்க்க போறேன்னு சொல்றாங்க கென்காய். அதை கேட்டு என்ன பண்றதுன்னு புரியாம நேரா போய் ஆத்ம உலகத்துல குராமாவை சந்திச்சு யூஸ்கேவால கென்காய் சொல்றதை கேட்டு பொறுமையா நடந்துக்க முடியலன்னு சொல்றாங்க போட்டான். அப்படி அவசரமா எங்க போய் ஆணியை புடுங்க போறான், ஒழுங்கா அவனை பயிற்சி எடுக்க வைன்னு சொல்றாரு கோயன்மா. அதே சமயம் எதுக்காக நம்மள தலைகீழா நிக்க வைக்கிறாங்கன்னு புரியாம கடுப்புல வெளியே வந்து தம்மடிக்கலாம்னு பார்த்தா லைட்ரு வேலை செய்யலன்னதும் மேலும் கடுப்பாவறான் யூஸ்கே. அப்போ குவாபாரா சத்தம் கேட்டு என்ன ஏதுன்னு போய் பார்த்தா கையில ரத்தம் வழியா அந்த கட்டக்கத்தியை வச்சு பாறையை பொளக்க இன்னமும் முயற்சி பண்ணிட்டு இருக்கான். பல கத்திகள் உடைஞ்சாலும் மனந்தளராம இன்னொன்னுத்தை எடுத்து அடிச்சுக்கிட்டே இருக்கான். நம்மள நம்பி வந்தவங்களை எக்காரணத்தை கொண்டு ஆபத்துல சிக்க விட்டுறக்கூடாதுன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நடந்த சம்பவத்தை யோசிச்சு கட்டக்கத்தியை முழு பலத்தோட வீசுறான். அது பாறையில பட்டு உடஞ்சு போனாலும் அவன் கையில நீல கலர் கட்டானா ஜொலிக்க தொடங்குது. என்னடான்னு பார்த்தா யூஸ்கேவோட ஆத்ம சக்தியால கிடைச்ச ஸ்பிரிட் கன் மாதிரி இவனோட ஆத்ம சக்தி கத்தியை உருவாக்கி இருக்கு. அதனால வெண்ணைய வெட்டின மாதிரி இந்த பாறாங்கல்லு 2 துண்டா பொழகுது. அதை பார்த்து இனிமே நான் உன்கிட்ட தோக்க மாட்டேன்டா யூஸ்கேன்னு கத்துறான் குவாபாரா. இதை கவனிச்ச யூஸ்கே நம்ம முடியாதுன்னு நினைச்சோம், ஆனா இவன் செஞ்சு காட்டிட்டான், இதுக்கு மேல நம்ம பின்தங்கி போக கூடாதுன்னு சொல்லி முழு மனசோட கென்காய் சொன்னதை பயிற்சி பண்றான். 20 நாள் கழிச்சு அந்த கூர்மையான கத்தி முனையில 24 மணி நேரமும் தலைகீழா ஆத்ம சக்தியை பயன்படுத்தி நிக்கிறான் யூஸ்கே. அங்க வந்த கென்காய் பரவாயில்லையே இந்த பையனுக்குள்ளேயும் திறமை இருக்கு பாருன்னு ஆச்சரியப்படுறாங்க. போட்டான் யூஸ்கே சாதிச்சதை பார்த்து சந்தோஷப்படுறா.
அவனை தள்ளி விட்டு வெளியே கூட்டிட்டு போய் இப்போ உன்னோட ஸ்பிரிட் கன்னை பயன்படுத்தி பாருன்னு சொல்றாங்க கென்காய். அதன்படி அவன் கவனத்தை சரியா செலுத்தி ஸ்பிரிட் கன் ஆக்டிவேட் பண்றான். எப்பவும் போல சின்ன உருண்டையா இல்லாம இந்த வாட்டி மிகப்பெரிய உருண்டையா இருக்கு ஆத்ம சக்தி. அத வானத்தை நோக்கி சுட்டதும் மேகங்களை பொழந்துகிட்டு போகுது. இத தனித்தீவுல நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த டொகுரோ நமக்கு இணையா சண்டை போடக்கூடிய ஒருத்தன் இருக்கான்னு சந்தோஷப்படுறான். அதை கவனிச்ச சின்ன டொகுரோ இதனால் வரைக்கும் இவன் இந்த ரியாக்ஷனை கொடுத்ததே இல்லையேன்னு சாக்கியோ கிட்ட சொல்றான். அவன் கிளம்பி வர்றது தெரிஞ்ச கென்காய் ஒருவித பதட்டத்தோட இருக்காங்க. அப்போ வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த யூஸ்கேவை கூப்பிட்டு நீ பலசாலி ஆகணும்னு ஆசைப்படுறியான்னு கேட்குறாங்க. அதுல என்ன சந்தேகம், என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு எந்தவித ஆபத்தும் வராம நான் பாதுகாக்கணும். மற்றவங்களுக்கு ஆபத்தை விளைவிக்கிற எதிரிக்கு எவ்வளோ சக்தி இருந்தாலும் அவங்கள தோக்கடிக்கக்கூடிய பலம் என்கிட்ட இருக்கணும்னு சொல்றான். இந்த எண்ணத்தை என்னைக்குமே நீ கைவிட்டுறாத, அப்பதான் நீ உண்மையான பலசாலியா இருக்க முடியும்னு சொல்லி அவங்களோட ஆத்ம சக்தியிலிருந்து ஒரு பகுதியை எடுத்து கொடுத்து இன்னையோட உங்க பயிற்சி முடிஞ்சதுன்னு சொல்றாங்க. அதை கேட்ட யூஸ்கேவும் குவாபாராவும் சந்தோஷமா கிளம்புறாங்க. கென்காய் அவங்கள வழி அனுப்பும் போது நிச்சயமா நாங்க திரும்பி பயிற்சி எடுக்க வருவோம்னு சொல்லிட்டு போறாங்க. அன்னைக்கு நைட்டு கென்காய் சண்டைக்கு தயாரா உட்காந்துருக்கும் போது இவங்க இளமை பருவத்துல பயிற்சி கொடுத்த மாணவர்கள்ல ஒருத்தனா டொகுரோவும் இருக்கிறத போட்டோல காட்டுறாங்க. அப்போ கூலா வந்து கென்காய் கிட்ட உங்க ஆத்ம சக்தியை அந்த சின்ன பையனுக்கு கொடுத்துட்டீங்க போல, இனிமே நீங்க உயிரோட இருக்கிறதுல எந்தவித பிரோஜனமும் இல்லைன்னு சொல்றான் டொகுரோ. அவங்கிட்ட 50 வருஷத்துக்கு முன்னாடி நீ எப்படி இருந்தியோ அதே போலதான் இப்பவும் இருக்க, ஆனா சண்டைக்கு அலையிற குணாதிசயம் மட்டும் இன்னும் மாறாம இருக்குன்னு சொல்றாங்க கென்காய். அப்பவா மோதி பார்த்துடுவோம், 2 பேர்ல யாருன்னா ஒருத்தர் தான் இங்க இருந்து உயிரோட போகணும்னு சொல்லி அவன் சொக்காவை கழட்டி சண்டைக்கு ரெடி ஆகிறான் டொகுரோ. அதே சமயம் யூஸ்கே ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து ராமனை ருசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ வந்த கெய்கோ எங்கடா போன இத்தனை நாளான்னு கேட்க, நானும் குவாபாராவும் ஒன்னா சேர்ந்து பயிற்சி எடுத்துக்கிட்டு இருந்தோம்னு சொல்றான். நீங்க 2 பேரும் எலியும் பூனையும் மாதிரி இருப்பீங்க, எப்படியோ ஒன்று சேர்ந்துட்டீங்க, நல்ல விஷயம் தானு பாராட்டுறா கெய்கோ. அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு மழை பெய்யறதுனால கொடையை தூக்கிட்டு போறான் யூஸ்கே. அப்போ கெய்கோ கடை வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது காணாம போயிடுறா. என்னடான்னு இவன் திரும்பி பார்த்தா ஈஹே அவளை தூக்கிட்டு போறான். உடனே அவனை விரட்டிட்டு போறான் யூஸ்கே. இதை பத்தி ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஃப்ரெண்டை பார்க்க வந்த குவாபாரா கிட்ட சொல்றா போட்டான். உடனே அவனும் யூஸ்கேக்கு உதவி செய்ய கிளம்புறான். அதுக்குள்ள ஈஹேவை கண்டுபிடிச்சி கெய்கோவை கூடுறான்னு சண்டை போட தொடங்குறான் யூஸ்கே. போன வாட்டி மாதிரி யூஸ்கேவை சமாளிக்க முடியாம சிரமப்படுறான் ஈஹே. மாஸ்டர் கென்காய் கொடுத்த பயிற்சினால ஈஹே வேகத்துக்கு செயல்பட முடியலனாலும் அவனை பிடிச்சி அடிக்கிற லெவலுக்கு வளர்ந்துடுறான் யூஸ்கே. இவங்க 2 பேரும் முரட்டுத்தனமா மோதிக்கிட்டு இருக்கும்போது கப்பல்ல கடத்திட்டு வந்த கெய்கோ கிட்ட போய் சோக்காதாமா இருக்கன்னு வெறுப்பேத்துறான் ஈஹே. என்னடா இது ஷேடோ குளோன் ஜுட்சுவான்னு யோசிக்கும் போது கெய்கோ ஈஹே மூஞ்சிலே ஓங்கி குத்திடுறா. அதனால ஓட்ட விழுந்து உள்ள இருக்க சின்ன டொகுரோ வில்லத்தனமா சிரிக்கிறான். அப்பதான் இவன் உருமாறி கெய்கோவை கடத்திட்டு வந்தான்னு காட்டுறாங்க. அப்பதான் யூஸ்கே ஈஹே கூட சண்டை போடுவான். 2 பேரும் அடிச்சுக்கிட்டு சாவானுங்கன்னு திட்டம் போட்டிருக்கானுங்க போல. அதுக்கேற்ற மாதிரி யூஸ்கே வெறித்தனமா ஈஹேவை அட்டாக் பண்றான். இவனோட வேகத்துக்கு வெறும் கத்தியோட உரைய வச்சு மட்டுமே சமாளிக்க முடியாதுன்னு தெரிஞ்ச ஈஹே கட்டனாவை வெளியே எடுத்து மின்னல் வேகத்துல வீசினதும் சிறப்பா அதுல இருந்து எஸ் ஆகி ஸ்பிரிட் கன்னை பயன்படுத்துறான் யூஸ்கே. அதுல அடி வாங்காத மாதிரி ஈஹே தப்பிச்சிடுறான். ஆனா ஸ்பிரிட் கன்னோட சக்தியை பார்த்து பிரமிச்சு போறான். ஒழுங்கு மரியாதையா கெய்கோவை திருப்பி கொடுத்துடுறான்னு யூஸ்கே கேட்க, யாருடா அவ என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு யூஸ்கேவை போலக வரான் ஈஹே. 2 பேரும் கொடூரமா அட்டாக் பண்ண வரும்போது நடுவுல சவுக்கு கிளையை விட்டு சண்டையை தடுக்கிறான் குராமா. யூஸ்கே கிட்ட கெய்கோவை கடத்திட்டு போனது ஈஹே கிடையாதுன்னு சொல்றான். சரி நீங்க பேசிக்கிட்டு இருங்க, என் வேலையை நான் பார்க்க போறேன்னு கிளம்புன ஈஹே கிட்ட உன் தங்கச்சி எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும்னு சொல்றான் குராமா. அதை கேட்ட ஈஹேவும் அமைதியா நின்னுடுறான். அதே சமயம் கெய்கோவை அடிச்சு கொரிமே சிறைக்கு பக்கத்திலேயே தூக்கி போட்டு போறாங்க. இவளை தேடி வரவனுங்களை என் தம்பிக்கு படையலாக போறான்னு சொல்லிட்டு போறான் சின்ன டொகுரோ. அப்படின்னா அவங்கள மரியாதையோட நம்ம தீவுக்கு வரவேற்றுடுங்கன்னு உத்தரவிடுறாரு சாக்கியோ. இந்த பக்கம் உன் தங்கச்சியை எதுக்காக கடத்தி வச்சிருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா கெய்கோவை எதுக்கு தூக்கிட்டு போனாங்கன்னு தான் எனக்கு தெரியலன்னு சொல்றான் குராமா. அதை கேட்டு ஈஹே கிட்ட நான் தெரியாதனமா உன் கூட மல்லு கட்டிட்டேன்னு மன்னிப்பு கேட்கறான் யூஸ்கே. அதை பெருசா சட்டை பண்ணாம தங்கச்சியை காப்பாத்த கிளம்புறான் ஈஹே. அவன் கூட சேர்ந்து குராமாவும் யூஸ்கேவும் வராங்க. அப்போ குவாபாரா இவங்களை சந்திச்சு கெய்கோவை காப்பாத்த நானும் வருவேன்னு சொல்றான். நீ யாருடா கோமாளின்னு ஈஹே கேட்க, என்னடா பால்வாடி பசங்கெல்லாம் பஞ்சாயத்துக்கு வரானுங்களேன்னு கிண்டல் பண்றான் குவாபாரா. இவன் நம்ம தோஸ்து தான், தேவையில்லாம சண்டை போடாதுன்னு சொல்றான் யூஸ்கே. இந்த மரமண்டையெல்லாம் எனக்கு தோஸ்தான்னு சொல்லிட்டு முன்னாடி ஓடுறான் ஈஹே. பின்னாடியே மற்ற 3 பேரும் ஓடி வராங்க. அப்போ ஹார்பர்ல நின்றுட்டு இருந்த சாக்கியோட கப்பலுக்கு இவங்க 4 பேரையும் அன்போட வரவேற்கிறாங்க. என்ன சூழ்ச்சி இருந்தாலும் பரவாயில்லன்னு 4 பேரும் கிளம்பி தீவுக்கு போறாங்க. இது இப்படி இருக்க கென்காயோட நடந்த மரண யுத்தத்துல கஷ்டப்பட்டு அவங்கள போட்டு தள்ளிட்டு டொகுரோ கிளம்புறதோட 3வது எபிசோடு முடியுது. எடுத்ததும் கப்பல்ல நின்றுட்டு இருந்த அடியால் கிட்ட கெய்கோவுக்கு எந்தவித ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு மிரட்டி சொல்றான் யூஸ்கே. நீங்க சண்டை போட்டு ஜெயிச்சா உங்க ஃப்ரெண்டை கூட்டிட்டு போலாம், அது வரைக்கும் அவங்களுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்றாரு அடியாளு. அப்போ இந்த தீவுல அசுரர்களை மோத விட்டு அதுல யாரு ஜெயிக்கிறாங்கன்னு பந்தயம் கட்டி விளையாடிக்கிட்டு இருக்கானுங்க. பணக்காரங்களோட பொழுதுபோக்குக்கு அசுரர்களை பலியாக்குறானுங்க.
இப்போ நம்மளையும் அந்த சண்டையில கலந்துக்க வைப்பானுங்க போலன்னு சொல்றாரு குராமா. அதை கேட்டு இப்படியும் சில ஜீவன்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு கடுப்பாவறான் குவாபாரா. தீவுல கடைசி நேரம் தகவல் சொன்னாலும் பல பணக்காரனுங்க இந்த சண்டையை பார்க்க வரானுங்க. அதை பார்த்து சூதாடுறதுல அப்படி என்னடா சந்தோஷம் கிடைக்குதுன்னு கேட்கிறாரு டாருகானி. பெருசா ஒன்றும் இல்ல, ஒரு காயினை சுண்டி விடுறேன், அது பூவா தலையான்னு சரியா சொல்லுங்க பாப்போம்னு கேட்கிறாரு சாய்கோ. ஃபர்ஸ்ட் டாருகானே பூ விழுதுன்னு சொன்னா தலையை காட்டுறாரு சாய்கோ. ரெண்டாவது வாட்டி தலை விழுதுன்னு சொன்னா பூவை காட்டுறாரு. இந்த மாதிரி சின்ன சின்ன பந்தயம் வச்சாலும் சரி, என் உயிரையே பணையம் வச்சாலும் சரி, அதுல கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன். வேணும்னா ஒரு சாம்பிளை காட்டுறேன்னு சொல்லி துப்பாக்கியில 5 புல்லட்டையும் போட்டு அவர் தலையில குறி வச்சு சுடுறாரு. பக்காவா 6வது புல்லட் போட வேண்டிய இடம் காலியா இருக்கிறதால ட்ரிகர் ஆகாம தப்பிச்சிடுறாரு. பாத்தீங்கல்ல, இது பெரிய விஷயம் கிடையாது, ஆனா சூற போதைய கொடுக்கும். அதே போல இப்ப நடக்க போற பந்தயத்திலையும் நான் தான் ஜெயிப்பேன்னு சொல்றாரு சாய்கோ. இத வாய பொளந்து பாக்குறாரு டாருகானே. அதே சமயம் ஆத்மா உலகத்துல கோயன்மா கிட்ட கென்காய் இறந்ததை பத்தி யூஸ்கே கிட்ட ஏன் சொல்லாம இருக்கீங்கன்னு கேட்கிறா போட்டான். இப்போ அவன் மிகப்பெரிய சவாலை எதிர்நோக்கி போறான். கென்காயை பத்தி சொன்னா அவனோட கவனம் சிதறிடும். அதனால ஃபர்ஸ்ட் இந்த பிரச்சனை முடியட்டும்னு சொல்றாரு கோயன்மா. இந்த பக்கம் கெய்கோ மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சதும் பக்கத்துல இருந்த குரிமேவை பாக்குறா. நிச்சயமா நம்மள காப்பாத்த யூஸ்கே வருவான்னு நம்பிக்கையோட இருக்கா. அப்போ தீவுக்குள்ள நுழைஞ்ச 4 பேரும் கூலா நடந்து போறாங்க. ஒரு கட்டத்துல நான் தனியா செயல்பட போறேன்னு சொல்லிட்டு ஈஹே மின்னல் வேகத்துல கிளம்பி ஓடுறான். இவன் தொல்லை தாங்க முடியலன்னு குவாபாரா புலம்பும் போது அவனை அவன் போக்குலயே விட்டுரு, நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்றாரு குராமா. இவங்க 3 பேரும் முன்னாடி இருக்க ரூமுக்குள்ள நுழைஞ்சதும் மார்டல் காம்பட் மாஸ்க் போட்ட ஆளு குராமாவை தாக்குறாரு. அடி வாங்காம அதுல இருந்து எஸ் ஆகி இவனை நான் பாத்துக்கிறேன், நீங்க 2 பேரும் முன்னாடி போங்கன்னு சொல்றாரு குராமா. என்ன நடந்தாலும் உயிரோட திரும்பி வந்துருன்னு சொல்லிட்டு போறான் குவாபாரா. நம்ம உலகத்துல நீ ஒரு கொலக்கூடரனா இருந்தேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா உனக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கன்னு பார்க்கும்போது தான் ஆச்சரியமா இருக்குன்னு சொல்றான் மாஸ்க் போட்டவன். அப்போ என்னை பத்தி தெரிஞ்சும் என் கூட மோத வந்திருக்கியான்னு கேட்கறான் குராமா. எனக்கு உன்னோட ஆத்மா தான் தேவை, அதை மட்டும் எடுத்துக்கிறேன்னு சொல்றான் மாஸ்க் போட்டவன். இன்னொரு பக்கம் ஈஹேவை தடுக்க கவச உடைய போட்ட மான்ஸ்டர் கோடாலியை வச்சிருந்தவன் ரெடியா நிக்கிறான். அவன் கூட ஒத்தைக்கு ஒத்த மோத தொடங்குறான் ஈஹே. அவ்வளோ பெரிய கோடாலிய சர்வசாதாரணமா சொல்லட்டி ஈஹேவை சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரே வீசுல தூணையே செதற விடுறான். ஆனா அதிவேகமா செயல்படுற ஈஹே அதுல சிக்காம சிறப்பா எஸ் ஆகுறான். இதை வீடியோ மூலமா பாத்துக்கிட்டு இருந்த டாருகானே கவச உடை போட்டிருந்த அசுர மேல 10 கோடி பந்தயம் கட்டுறான். இன்னொருத்தங்க மாஸ்க் போட்ட அசுர மேல 2 கோடி பந்தயம் கட்டுறாங்க. அவன் சூறாவளி மாதிரி சவுக்கு கிளைய சுத்துற குராமாவை சிறப்பா சமாளிக்கிறான். 2 சவுக்க பயன்படுத்தி மாஸ்க் போட்டவனை மண்டி போட வச்சாலும் அவன் கையை நீட்டினதும் குராமா பக்கத்திலேயே பயங்கரமா வெடிக்குது. அதை பார்த்து அதிர்ச்சியோட நின்ன குராமா கிட்ட எவ்வளவு நேரம் தான் மனித உருவத்துல என் கூட மோதுவ, உன்னோட அசுர உருவத்தை வெளிக்கொண்டு வான்னு சொல்றான் மாஸ்க் போட்டவன். அந்த பக்கம் ஈஹேவை தாக்க முடியாத அளவுக்கு அட்டாக் பண்ணிட்டு இருக்கான் கவச உடை போட்டவன். இங்க சகட்டு மேனிக்கு மாஸ்க் போட்டவன் வெடிக்க வச்சதும் குராமா ஸ்பைடர் மேன் போல அங்கேயும் இங்கேயும் தாவிக்கிட்டு இருக்கான். சவுக்கு கிளைய பயன்படுத்தி நூல் இலையில உயிர் பொழைச்சிக்கிட்டு இருக்கான். அதே சமயம் குவாபாராவை தனியா அனுப்பிச்சிட்டு யூஸ்கே இன்னொரு பக்கம் கெய்கோவை தேடி ஓடுறான். இது இப்படி இருக்க கெய்கோ கிட்ட அசுர இனத்தை சேர்ந்தவங்க தான் உன்னை கடத்திட்டு வந்தாங்கன்னு சொல்றா குரிமே. அதை கேட்டு வாயடிச்சு போறா கெய்கோ. சரி உன் கையை நீட்டுன்னு சொல்லி அவளோட காயத்தை மந்திர சக்தி மூலமா சரி பண்றா குரிமே. சில்லற காயமா இருந்தாலும் தழும்பில்லாம ஆறுனதை பார்த்து ஆச்சரியப்படுறா கெய்கோ. அவகிட்ட நானும் அசுர இனத்தை சேர்ந்தவதான்னு சொல்றா குரிமே. இங்க வெறும் காத்த பாம் உருண்டைகளா மாத்தி ரூம் முழுக்க செட் பண்ணி வைக்கிறான் மாஸ்க் போட்டவன். அதை தொட்டாலே வெடிக்குன்றதுனால ரோஜா பூவை வர வச்சு தூக்கி வீசுறான் குராமா. அதோட இதழ்களும் காம்பும் உருண்டை மேல பட்டதும் சரமாரியா வெடிச்சு செதறுது. இந்த கேப்ல இன்னொரு பூவை உருவாக்கி கத்தி போல தூக்கி வீசுறான் குராமா. அது மாஸ்க் போட்டவன் கையை கிழிக்குது. அதனால செம்ம கடுப்பாகி குராமா மேல கண்டமேனிக்கு பாம்பை போட்டு தடம் தெரியாம அழிக்க முயற்சி பண்றான் மாஸ்க் போட்டவன். அதுல இருந்து எஸ் ஆன குராமாவை காணும்னதும் எங்க இருக்கான்னு தேடி பார்க்கறான் மாஸ்க் போட்டவன். அப்போ மனித உருவத்துல என்னால உன்னை தோக்கடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால எனக்கு நானே போட்டுக்கிட்ட கட்டுப்பாட்டை இன்னைக்கு நான் மீறிட்டேன்னு சொல்லி அசுர உருவத்துல கெத்தா நிக்கிறான் குராமா. அழகான வாலையும் காதையும் பார்க்கும்போது நரி மாதிரியே இருக்கான். ஏன்னா அசுர உலகத்துல இவனோட பேரு குராமா த ஃபாக்ஸ். கெத்தா நின்னுகிட்டு இருந்த குராமாக்கு பின்னாடி மான்ஸ்டர் பூ இருக்கு. இன்னொரு பக்கம் கவச உடை போட்டிருந்தவன் முரட்டுத்தனமா ஈஹேவை தாக்கும் போது அவன் முகத்துல லைட்டா ஒரு கோடு விழுந்துருது. பதிலுக்கு அவன் கையில ஒரு வெட்ட போட்டுடுறான் ஈஹே. அங்க மாஸ்க் போட்டவன் ஆத்திரப்பட்டு என்ன வெடிகுண்ட வீசினாலும் அந்த மான்ஸ்டர் பூக்கள் முழுங்கிடுது. தம்பி எதுவா இருந்தாலும் நிதானமா செயல்படு, இந்த பூக்கள் கோவத்தை உணர்ந்தா கடுப்பாகிடும், அப்புறம் அதுக்கு பலிகடாவா மாறிடுவேன்னு எச்சரிக்கிறாரு குராமா. அதே போல மாஸ்க் போட்டவன் வெறித்தனமா அட்டாக் பண்ண நினைச்சா பூக்கள் இவனை தாக்குது. அங்க மாபெரும் கோடாலியை தடுத்து கவச உடைய சதைச்சுக்கிட்டு இருக்கான் ஈஹே. அதனால கடுப்பாகி உன் வேகத்துக்கு ஈடு கொடுக்கணும்னா எனக்கு கவசமே தேவையில்லைன்னு சொல்லி ஒன்னொத்தையா கழட்டி கீழே போடுறாரு. அது நருட்டோல வர ராக்லி காலில் போட்டிருந்த மாதிரி கனகனமா இருக்கு. எல்லாத்தையும் கலட்டி போட்டு ஈஹே கூட மோத ரெடி ஆகுறாரு.
இது இப்படி இருக்க வலிச்சா மாதிரி கத்தின கெய்கோவை வந்து பாக்குறாரு அடியாளு. உடனே அவருக்கு ஒரு புடிய போட்டு மட்டையாக்கிட்டு யூஸ்கே சொல்லி கொடுத்த தற்காப்பு கலை எனக்கு இப்ப பயன்படுதுன்னு சொல்லி அவங்கிட்ட இருந்த சாவியை எடுத்து குறிமேவை வெளியேற்றா. தயவு செஞ்சு நீ மட்டும் தப்பிச்சு போ. ஏற்கனவே என்ன காப்பாத்த நினைச்சவங்களை கொடூரமா இவனுங்க சாவடிச்சிட்டானுங்க. உனக்கும் அந்த நிலைமை வரக்கூடாதுன்னு சொல்லி கதறி அழுவுறா குரிமே. அவரோட எண்ணத்தை நான் இப்ப நிறைவேற்றுறேன். அது மட்டும் இல்லாம என்னோட காயத்தை குணப்படுத்தினதுக்காக நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன். என் பேரு கெய்கோ, உன் பேரு என்னன்னு கேக்குறா. எல்லாரும் என்ன குரிமேன்னு கூப்பிடுவாங்க, ஆனா என்னோட உண்மையான பேரு யுக்கினான்னு சொல்றா. சரி, இங்க இருந்து முதல்ல எஸ் ஆகணும்னு சொல்லி 2 பேரும் தப்பிச்சு போறாங்க. இந்த பக்கம் மான்ஸ்டர் பூ கிட்ட சிக்காம தப்பிச்ச மாஸ்க் போட்டவனை சிறப்பா பிடிச்சிருது. அதுல இருந்து விடுபட வெறித்தனமா முயற்சி பண்றான். அப்போ குராமாவோட சக்தி கம்மியானதுனால மான்ஸ்டர் பூவோட பிடி இலகுவாகுது. உடனே அதுல இருந்து விடுபட்டு மனுஷனா மாறின குராமா கிட்ட உன் சக்தி அவ்வளவுதானா, அப்ப இனிமே உன் சாவை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்லி சகட்டு மேனிக்கு வெடிகுண்டுகளை பயன்படுத்துறான். அதுல இருந்து தப்பிக்க முடியாம அடி வாங்கிட்டு இருக்கான் குராமா. அந்த பக்கம் ஈஹேவை புகை சக்தியை பயன்படுத்தி புரட்டி எடுக்கிறான் கவசவோட போட்டவன். ஈஹே என்ன முயற்சி பண்ணாலும் அவனை போட்டு தள்ள முடியல. இத டிவில இருந்து பார்த்த பணக்காரனுங்களாம் சீக்கிரம் ஈஹேவை போட்டு தள்ளடான்னு கத்திட்டு இருக்கானுங்க. அப்போ செக்யூரிட்டி கேமரா மூலமா கெய்கோவும் யுக்கினாவும் தப்பிச்சு போறதை பார்த்துட்டாரு சாக்கியோ. சரி, இவளுங்க என்னதான் பண்றாளுங்க பாப்போம்னு அமைதியா உக்காந்துட்டு இருக்காரு. அதுங்க அடியாள் கிட்ட சிக்காம ஓரமா பதுங்கி நிக்க சந்துல இருந்து ஒருத்தன் வர்றதை பார்த்து ஓங்கி கண்ட இடத்துல குத்திடுறா கெய்கோ. அதனால வலி தாங்க முடியாம கீழே விழுந்து கத்துறான் குவாபாரா. இந்த இடத்துக்கு வந்து என்ன அட்டாக் பண்ண ஆளு நீதாமா, தாங்க முடியாத வலியை கொடுத்துட்டியேன்னு புலம்புறான். என்ன மன்னிச்சிருங்கன்னு கெய்கோ சொல்லும்போது அவ பக்கத்துல இருந்த யுக்கினாவை கவனிச்சு காதல் வயப்படுறான் குவாபாரா. அவ தான் ஈஹேவோட தங்கச்சின்னு தெரிஞ்சாலும் உன்னை காப்பாத்ததான் நான் வந்திருக்கேன்னு சொல்றான். அதே சமயம் தனியா போன யூஸ்கேவை தொடர்பு கொண்ட கோயன்மா எக்காரணத்தை கொண்டும் இந்த சண்டையில நீ தோத்துறாதுன்னு கென்காய் உனக்கு அறிவுரை சொல்லியிருக்காங்க. அதையே தான் நானும் சொல்றேன், சிறப்பா சம்பவம் பண்ணுன்னு வாழ்த்தி அனுப்புறாரு. இன்னொரு பக்கம் ஈஹேவை அடிச்சு துவம்சம் பண்ணி பறக்க விடுறான் கவசவோட போட்டவன். அதனால பயங்கரமா அடிபட்டு இனிமே இவனை கட்டானாவால கொல்ல முடியாதுன்னு தெரிஞ்சு கடைசி துருப்பு சீட்டா ஒரு சக்தியை நான் பதுக்கி வச்சிருக்கேன், அதை வெளியேற்றினா சர்வ நாசத்தை உண்டாக்கும்னு சொல்லி அவன் கையில இருந்த கட்டை விற்கிறான் ஈஹே. அதுல அவன் பச்சை குத்தி இருந்த கருப்பு டிராகன் நருட்டோல வர உச்சிஹா கிளானோட சிறப்பு சக்தியான அமர் தெரசு மாதிரி கருப்பு கலர்ல பத்தி எரியுது. அந்த பிளாக் டிராகனோட ஈஹே கெத்தா நின்னுட்டு இருக்கான். இத பார்த்து கவசவோட போட்டவன் பதறி போக கருப்பு டிராகனை ஏவி விடுறான் ஈஹே. அது அவனை கண்ட மேனிக்கு தாக்கி சுத்தி இருந்த இடத்துல சர்வநாசத்தை உண்டாக்கி பொசுக்கிடுது. ஆனாலும் கொஞ்ச நஞ்சம் உயிரோட மிச்சம் இருக்கிறவன் தயவு செஞ்சு என்ன கொன்னுடுன்னு ஈஹே கிட்ட கேட்குறான். அவ்வளோ வலிச்சுதுன்னா நீயே செத்துடு, மற்றவங்க சொல்றத நான் என்னைக்குமே கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு போறான் ஈஹே. அந்த பக்கம் குராமா கிட்ட உன்னை ஒரே நொடியில சல்லி சல்லியா சதற விட முடியும், ஆனா பொறுமையாதான் உன்னை காயப்படுத்துவேன்னு சொல்லி கண்டமேனிக்கு வெடிக்க வைக்கிறான். அதனால என்ன அடி வாங்கினாலும் கஷ்டப்பட்டு முன்னேறி அவன் கையை போய் தொட்டுடுறான் குராமா. மறுபடியும் வெடிக்க வச்சு அவனை தூர தூக்கி வீசுறான் மாஸ்க் போட்டவன். அப்போ நீ ரத்தத்துல வளர்ற செடியை பத்தி கேள்விப்பட்டிருக்கியான்னு கேட்கறான் குராமா. நீ என்ன கதை கட்டினாலும் நான் அதை கேட்டு பயப்பட போறது இல்லைன்னு சொல்றான் மாஸ்க் போட்டவன். தம்பி, உன் கையில ரோஜா பூவை வச்சு சொருவனல்ல, அந்த ஓட்டையில இப்ப நான் ஒரு விதைய வச்சிருக்கேன். இந்நேரத்துக்கு உன் நரம்பு மண்டலம் ஃபுல்லா அந்த வேர்கள் வளர தொடங்கியிருக்கும். நல்ல வேலை, நீ கொடூரமானவன்றதுனால உன்னை கொல்றதுக்கு நான் எந்தவித தயக்கமும் காட்ட தேவையில்லைன்னு சொல்றான் குராமா. இதை கேட்டு அதிர்ச்சியோட நிக்கிறப்போ அவன் உடம்புக்குள்ள அசுரத்தனமா வேர்கள் வளர தொடங்குது. அதனால ரத்தம் கக்க ஆரம்பிக்கிறான். உடம்புக்குள்ள இருக்க எல்லா பகுதியிலையும் வேர்கள் வெறித்தனமா வளர தொடங்குது. கடைசியா இருதயத்தை இறுகி பிடிச்சி சதைச்சு தள்ளுது. அப்போ அவன் உடம்புல இருந்து பல்வேறு ஓட்டைகள் வழியா பூக்கிளைகள் வெளியேறுது. அதனால மாஸ்க் போட்டவன் செத்து போயிடுறான். குராமா இந்த சண்டையில வெற்றி அடைஞ்சதுனால மாஸ்க் போட்டவன் மேல பெட்டு கட்டினவங்களாம் செம்ம கடுப்பாகிறாங்க. அதே போல கவசம் போட்டிருந்தவன் மேலையும் பணத்தை கட்டினவங்க கடுப்பாகிறாங்க. ஆனா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து டாருக்கானவை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அவரு இனிமே தான்டா முக்கியமான சண்டையே நடக்க போகுது, காத்திருந்து பாருங்கன்னு சொல்றாரு. இதை கேட்ட சாக்கியோவும் டாருக்கானே சொன்ன மாதிரி எல்லாரும் மெயின் ஈவெண்ட்டுக்கு காத்துக்கிட்டுருங்கன்னு சொல்றாரு. அப்போ யுக்கினாவையும் கெய்கோவையும் கூட்டிட்டு வந்த குவாபாரா 2 கதவு முன்னாடி நிக்கிறாரு. அதை திறக்கிறதுக்காக கெய்கோ திருடிட்டு வந்த ஐடி கார்டை காட்டுறா. ஒரு கதவு திறக்கலன்னதும் இன்னொன்னுத்துல காட்டுறா. அது திறக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறான் குவாபாரா. ஆனா உள்ள இருந்து ரணக்கூடரமான டைனோசர் அசுரன் வெளியே வருது. உடனே அதுகிட்ட சிக்காம 3 பேரும் தெரிச்சு ஓடுறாங்க. இது வெறித்தனமா அவங்கள துரத்திட்டு வருது. அங்கிருந்து ஒரு ரூம்குள்ள பூந்ததும் யுக்கினா தடுக்கி விழுந்துடுறா. இந்த ஜந்து கிட்ட யுக்கினா சிக்காதபடி குவாபாரா காப்பாத்துறான். உடனே கெய்கோவை தாக்க போறதை கவனிச்சு ஏர்லயே அவளை உதச்சி தள்ளுறான். இப்போ 3 பேரும் சேர்ந்து இந்த டைனோசர் ஜந்து கூட கபடி விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அது யுக்கினாவை நெருங்கி போறதை பார்த்த கெய்கோ இரும்பு ராடை எடுத்து கீழே தட்டி அவ பக்கம் திரும்ப வைக்கிறா. அப்புறம்டா ஓடி போய் அந்த ராடை குவாபாரா கிட்ட கொடுத்துட்டு யுக்கினாவை கூட்டிட்டு வெளியே ஓடுறா. இவன் டைனோசர் ஜந்து கூட சோலோவா கபடி விளையாடிட்டு இருக்கான். ஒரு கடியில 2 துண்டாயிடுவோம்னு தெரிஞ்சு அது கிட்ட சிக்காம சிறப்பா எஸ் ஆகுறான். கெய்கோ அங்க இருந்த ஷட்டரை கவனிச்சு இரும்பு ராடை எடுத்து பட்டனை உடைச்சிடுறா. உடனே அலாரம் ஆக்டிவேட் ஆகி எல்லா ஷட்டரும் மூட தொடங்குது.
அப்புறம்டா இதுக்குள்ள பூந்துவான்னு 2 பேரும் சேர்ந்து குவாபாராவை கூப்பிடுறாங்க. அவன் இரும்பு ராடை வச்சு கேஸ் பைப்பெல்லாம் உடைச்சி தள்ளி அசுர டைனோசரோட கவனத்தை திசை திருப்பி பக்காவா ஷட்டர் மூடுறதுக்குள்ள வெளியே வந்துடுறான். அங்கிருந்து 2 பேரையும் கூட்டிட்டு தப்பிச்சு ஓடுறான். இன்னொரு பக்கம் அடிபட்டு சண்டையில ஜெயிச்சுட்டு வந்த குராமாவும் ஈஹேவும் சந்திக்கிறாங்க. அப்போ அதிபயங்கர விரோதி கூட தான் நம்ம மோதி இருக்கோம். உன்னோட சோத்தாங்கையே கொஞ்ச நாளைக்கு பயன்படுத்த முடியாது போலவேன்னு ஈஹே கிட்ட கேக்குறான் குராமா. இன்னும் எத்தனை பேர் வந்தாலும் நான் சமாளிப்பேன்னு சொல்லிட்டு முன்னாடி ஓடுறான் ஈஹே. இங்க மத்த 2 பேரையும் கூட்டிட்டு இன்னொரு ரூம்குள்ள பூந்த குவாபாரா சின்ன டொகுரோவை சந்திக்கிறான். அவன்கிட்ட ஜாக்கிரதையா இருங்க, என்னை உருமாத்தி கடத்திட்டு வந்ததே அவன் தான்னு சொல்றா கெய்கோ. ஏற்கனவே என்னை காப்பாத்தினவரை கொன்னவனும் இவன் தான்னு சொல்றா யுக்கினா. உடனே இரும்பு ராடால ஓடி போய் அவன் தலையிலேயே ஓங்கி அடிச்சதும் செதஞ்சு போகுது. ஆனா பாரசைட் அனிமேல வர ஏலியன் மாதிரி இவனோட உடம்ப எந்த மாதிரி வேணாலும் மாத்த முடியும்ன்றதால அடிபட்ட இடத்தை சரி பண்ணி கூர்மையான கத்தியால குவாபாராவை வெட்ட வரான். அதை கஷ்டப்பட்டு சமாளிச்சுக்கிட்டு இருக்கான் குவாபாரா. இன்னொரு பக்கம் யூஸ்கே மெயின் இவெண்ட் நடக்கிற இடத்துக்குள்ள நுழைஞ்சதும், தம்பி உன் ஃப்ரெண்டை கடத்திட்டு வந்ததுக்காக என்ன மன்னிச்சிடு, நீ மட்டும் டொகுரோவை தோக்கடிச்சிட்டனா உன்கிட்ட உன் ஃப்ரெண்டை ஒப்படைச்சிடுறேன்னு சொல்றாரு சாக்கியோ. இருடா உன்னை அப்புறமா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு டொகுரோவுக்காக காத்துக்கிட்டு இருக்கான் யூஸ்கே. அவன் கூலா வந்து கென்காய் கொடுத்த ஆத்ம சக்தியோட பவர் என்னன்னு நான் இன்னைக்கு பார்க்கணும், அதனால என்ன வெறுப்பேத்தாம சண்டை போடுன்னு சொல்லி உடம்ப பல்க் ஆகுறான் டொகுரோ. அதோட இம்பாக்ட்ல பயங்கரமா காத்து வீசினதை பார்த்த யூஸ்கே, உனக்கு எப்படி கென்காயை பத்தி தெரியும்னு கேட்கறான். இந்த சண்டையில மட்டும் நீங்க கட்டுற பெட்ல ஜெயிச்சிங்கன்னா கண்டிப்பா 3 மடங்கு பணத்தை நான் திருப்பி தருவேன்னு சொல்றான் சாக்கியோ. அதை கேட்ட எல்லாருமே பல 100 கோடிகளை டொகுரோ மேல பந்தய வைக்கிறாங்க. அப்போ அசுர உலகத்துக்கும் மனித உலகத்துக்கும் நடுவுல இருக்க பாதுகாப்பு கவசத்துல ஓட்டையை போட்டோம்னு சாக்கியோ கிட்ட வந்து சொல்றாங்க. அதை கேட்டு சந்தோஷமா சிரிக்கிறாரு. அந்த கையளவு ஓட்டக்குள்ள இருந்தே வவ்வால் மாதிரி அரக்கர்கள் வெளியே வர்றதோட இந்த எபிசோடு முடிவுக்கு வருது. எடுத்ததும் ஒரு அசுரன் பாரபட்சம் பார்க்காம மனிதர்களை வேட்டையாடிக்கிட்டு இருக்கான். இது இப்படி இருக்க டொகுரோ கூட மோத ரெடியா இருக்கான் யூஸ்கே. முடிஞ்சா வந்து மோதி பாருன்னு டொகுரோ சவால் விட, யூஸ்கே சின்னதா இருக்கிறதால வேகத்தை பயன்படுத்தி டொகுரோவை தாக்குறான். அவன் அடிக்கிறது குழந்தை மாதிரி இருக்கிறதால கண்ணத்தை காட்டிட்டே, தம்பி நான் சீரியஸா சண்டை போட போறேன்னு சொல்லி ஒரு அடியும் இடி மாதிரி கொடுக்குறான் டொகுரோ. அது மட்டும் இல்லாம ஓங்கி உதைக்கும் போது ஜஸ்ட் மிஸ்ல யூஸ்கே தப்பிச்சதும் பக்கத்துல இருந்த சிமெண்ட் தூணு டொகுரோ உதையால தெரிச்சு சதறுது. அதோட நிறுத்தாம அதிவேகமா அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான் டொகுரோ. அதுல சிக்காம நூல் இழையில தப்பிச்சுக்கிட்டு இருக்கான் யூஸ்கே. அப்போ கீழே ஓங்கி குத்துனதும் அந்த இடத்துல பூகம்பம் வந்த மாதிரி எல்லாமே உடஞ்சி சதையுது. அதனால பெரிய இரும்பு லைட்டு கண்ணாடி பொட்டியில வந்து விடுது. உள்ள இருந்த டாருக்கானேவும் மற்ற பணக்காரங்களும் இங்க இருந்து பார்த்தா எந்த ஆபத்தும் வராதுன்னு சொன்னீங்க, இவன் அடிக்கிற அடியில நாங்க செத்துருவோம் போலகுதேன்னு புலம்புறானுங்க. அதை கேட்டு சாய்க்கோ சிரிக்கிறத பார்த்து எல்லாரும் தப்பிச்சு ஓடுறாங்க. இன்னொரு பக்கம் சின்ன டொகுரோ கூட மோதின குவாபாரா கண்டமேனிக்கு வெட்டுப்பட்டு ரத்தம் சிந்து அவனை சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். உடனே கெய்கோ இரும்பு சிலிண்டரை தூக்கி சின்ன டொகுரோ தலையிலேயே போட்டதும், உன்னை முதல்ல கொன்னுன்றேன்னு சொல்லி அவளை தாக்க முயற்சி பண்றான். இதை கவனிச்ச குவாபாரா ஏற்கனவே அவனோட ஃப்ரெண்ட்ஸை ஆபத்துல சிக்க வச்சதை யோசிச்சு பார்த்து இப்பவும் அதே போல ஆகிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணி கென்காய் கொடுத்த பயிற்சினால அவனோட ஆத்ம சக்தியை பயன்படுத்தி கட்டனாவை வெளியே கொண்டு வரான். அதை பயன்படுத்தி சின்ன டொகுரோவை சகட்டு மேனிக்கு வெட்டி தள்ளுறான். அதனால பல துண்டுகளா கீழே சரிஞ்சு விழுறான் சின்ன டொகுரோ. ஏண்டா இந்த ஆயுதத்தை வச்சுட்டா எங்க கூட பயந்து ஓடி வந்த, முன்னாடியே இதை பயன்படுத்திருக்க வேண்டியது தானேன்னு கேட்கிறா கெய்கோ. சரி விடு, அதான் ஜெயிச்சிட்டோம்லன்னு குவாபாரா சொல்லும் போது துண்டு துண்டா செதறி விழுந்த சின்ன டொகுரோ உடம்பு எல்லாமே ஒன்று சேர்ந்து கூர்மையான ஈட்டியை உருவாக்கி குவாபாராவை தாக்குறான். உன்ன மாதிரி ஒரு ஆள் கூட மோதுறதுக்கு தாண்டா நான் காத்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்றான் சின்ன டொகுரோ. அதே சமயம் ஓட்ட வழியா வந்த ஆயிரக்கணக்கான அசுர ஜீவன்களை மனித உலகத்துக்குள்ள நுழையாம தடுக்கிறாரு கோயன்மா. அவரோட சக்தியை பயன்படுத்தி உருவாக்கின பாதுகாப்பு வலையும் கொஞ்ச நேரம் தான் தாக்கு பிடிக்கும்னு சொல்றாரு. அப்போ சாய்க்கோ நினைச்சதை சாதிச்சிட்டோம்னு சந்தோஷமா சிரிக்கிறாரு. கீழே டொகுரோ கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்த யூஸ்கே என்ன பண்ணாலும் அவனை சமாளிக்க முடியல. ஸ்பிரிட் கன்னை பயன்படுத்தலாம்னு பார்த்தா வேகமா செயல்படுறான். சரின்னு அவன் சதைச்சு வச்ச இரும்பு கம்பிலேயே சொருவலாம்னு பார்த்தாலும் பலத்தை காட்டி தடுத்து நிறுத்துறான். அப்போ சாய்க்கோவை சந்திக்க வர்றாரு கோயன்மா. பரவாயில்லையே, சாதாரண மனிதனை சந்திக்க நேர்லயே வந்திருக்கியேன்னு நெக்லா கேட்கிறாரு சாய்க்கோ. நீ பண்றது முட்டாள்தனம், ஒழுங்கா அந்த ஓட்டையை மூடிடு, இல்லனா அசுரர்கள் மனித உலகத்துல புந்து சர்வநாசத்தை உண்டு பண்ணுவாங்கன்னு சொல்றாரு கோயன்மா. நீ பாதுகாப்பு கவசத்தை உருவாக்குறதுக்கு முன்னாடி 2 உலகமும் ஒன்னாதானே இருந்துச்சு, திரும்பவும் பழையபடி மாறட்டும். ஆனா இப்போ நீ உருவாக்கி வச்சிருக்க மந்திர கவசம் எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியல. கூடிய சீக்கிரம் இந்த 2 உலகமும் ஒன்னாக போகுது, அதை பார்த்து நான் சந்தோஷப்பட போறேன்னு சொல்றாரு சாய்க்கோ. அதே சமயம் கீழே ரணக்குடூரமா நடந்துகிட்டு இருக்க சண்டையில பெரிய கம்பியை புடுங்கி யூஸ்கே மேல வீசுறாரு டொகுரோ. அதுல இருந்து தப்பிக்க முடியாம கையை தூக்கிட்டு நிக்கிறான் யூஸ்கே. அப்போ சரியான டைமிங்ல வந்து கம்பியை 2 துண்டா வெட்டுறான் ஈஹே. அதுல ஒரு துண்டை சவுக்கு கிளைய பயன்படுத்தி டொகுரோவை தாக்குறான் குராமா. சல்லீசியா அது மேல படாத மாதிரி லைட்டா நகர்ந்து நிக்கிறாரு டொகுரோ. மன்னிச்சிருவா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு யூஸ்கே கிட்ட சொல்றான் குராமா. நல்லா புரிஞ்சுக்கோ, உனக்கு உதவி பண்ண நான் இங்க வரலன்னு சொல்றான் ஈஹே. எப்படியோ 3 பேரும் சேர்ந்து இவனை சமாளிக்கலாம்னு ரெடியா நிக்கிறான் யூஸ்கே. இதை கவனிச்ச சாய்க்கோ, சண்டையில யூஸ்கே கேங்கு ஜெயிச்சதுன்னா மிஷின் ஆஃப் பண்ணி ஓட்டையை மூடிடுறேன்,
ஒருவேளை டொகுரோ ஜெயிச்சிட்டானா உன்னோட கவசத்தை நீ விளக்கிடணும்னு சொல்றாரு. ஒருவேளை இவனுங்க ஜெயிச்சா கூட மறுபடியும் நீ மிஷினை உருவாக்கி ஓட்டையை போட மாட்டேன்னு என்ன நிச்சயம்னு கேட்கிறாரு கோயன்மா. அப்படின்னா என் உயிரை பந்தயம் வைக்கிறேன், சூதாட நீ ரெடியான்னு கேட்கிறாரு சாய்கோ. வேற வழி இல்லாம கோயன்மா ஒத்துக்கிறாரு. உடனே டொகுரோ கிட்ட இவங்க 3 பேரையும் நீ சமாளிச்சாகணும்னு சொல்றாரு சாய்கோ. எத்தனை பேர் வந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லைன்னு சொல்றாரு டொகுரோ. மனித உலகத்தை காப்பாத்த நீ இந்த சண்டையில ஜெயிச்சாகணும்னு யூஸ்கே கிட்ட சொல்றாரு கோயன்மா. உலகத்தை பத்தி எனக்கு கவலையே கிடையாது, முதல்ல கெய்கோவை நான் காப்பாத்தி ஆகணும்னு சொல்றான் யூஸ்கே. அப்ரப்டா இந்த ஹேண்டிகேப்டு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. 3 பேரும் சேர்ந்து டொகுரோவை தாக்கினாலும் சல்லீசியா அவங்கள தடுக்கிறான். ஈஹே கட்டானாவை பயன்படுத்தி அவனை வெட்டலாம்னு பார்த்தா கத்தி அவன் சதக்குள்ளேயே இறங்க மாட்டேங்குது. அந்த அளவுக்கு திடகாத்திரமா இருக்கான் டொகுரோ. சவுக்க பயன்படுத்துற குராமா கூட டொகுரோவை சமாளிக்க முடியல. ஆனா டொகுரோ கிட்ட அடி வாங்காம சிறப்பா 2 பேரையும் காப்பாத்தி விடுறான் குராமா. ஆனா 3 பேரும் ஒன்னா சேர்ந்து டொகுரோவை அடிக்க இந்த சண்டை சூப்பரா இருக்குன்னு ரசிச்சுட்டு தனித்தனியா பொழந்து தள்ளுறான் டொகுரோ. ஃபர்ஸ்ட் குராமா அடி வாங்கி படுத்துடுறான். அடுத்து ஈஹேவை பொழந்து தள்ளிட்டு யூஸ்கே பக்கம் வரான். இப்பவும் யூஸ்கேவால ஸ்பிரிட் கன்னை பயன்படுத்த முடியாம போகுது. அதனால அவனை படுக்க வச்சு ஓங்கி குத்த வரான் டொகுரோ. அதே சமயம் மானிட்டர்ல குவாபாரா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பாக்குறாரு சாய்கோ. வெறித்தனமா விரட்டிக்கிட்டு வர சின்ன டொகுரோவை கண்டமேனிக்கு வெட்டி தள்ளிட்டு தெரிச்சு ஓடுறான் குவாபாரா. அப்போ யுகினாவை தேடி வந்த டாருக்கானே டைனோசர் அசுரங்கிட்ட சிக்கிடுறாரு. அது காட்டுத்தனமா கத்துறத பார்த்து பதறி போறாரு. இங்க குராமாவும் ஈஹேவும் டொகுரோவோட காலு கையை பிடிச்சதும் யூஸ்கே சின்னதா ஸ்பிரிட் கன்னை பயன்படுத்தி டொகுரோவை தள்ளி இரும்பு கம்பியில சொருவிடுறான். அப்ரப்டா ஃபுல் சக்தியை பயன்படுத்தி ஸ்பிரிட் கன்னால டொகுரோவை சுட்டுடுறான். அதனால செவரே பொழந்ததை பார்த்து டொகுரோவுக்கு என்னாச்சுன்னு முழிக்கிறாங்க 3 பேரும். அவன் எந்தவித சேதாரமும் இல்லாம கூலா நடந்து வரான். நெஞ்சில ஏற்பட்ட காயம் கூட சரியா போயிடுது. ஏண்டா இதுதான் உன்னோட ஃபுல் சக்தியா? தேவையில்லாம நான் தான் பெருசா எதிர்பார்த்துட்டேன் போலன்னு ஃபீல் பண்றான் டொகுரோ. அத மலைச்சு போய் பாக்குறாங்க 3 பேரும். அப்போ 2 பேரோட தப்பிச்சு வந்த குவாபாரா முன்னாடி இருந்த ஷட்டரை பார்த்து இன்னொரு ரூம்குள்ள பூந்துடுறான். அங்கதான் யூஸ்கே கேங்கு டொகுரோ கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுல யூஸ்கே அடி வாங்கி படுத்து கிடக்கிறத பார்த்து கெய்கோ பதறி போறா. குவாபாரா அவனை தூக்க வரும்போது சின்ன டொகுரோ வந்து தடுத்துடுறான். என்ன தம்பி அதுக்குள்ள இவங்க 3 பேரையும் முடிச்சுட்ட? பாவம் தண்டத்துக்குனா இவனுங்களை ட்ரெயின் பண்ணி பாதி ஆத்ம சக்தியை வேற கொடுத்து விட்டுருக்கு அந்த பழைய பாட்டி. எது எப்படியோ கென்காயை போட்டு தள்ளினது நல்ல விஷயம் தானே சொல்றான் சின்ன டொகுரோ. அதை கேட்டு அதிர்ச்சியான குவாபாராக்கு கையிலேயே 3D உருவத்தை வச்சு கதை சொல்றான் சின்ன டொகுரோ. கென்காய் சின்ன வயசா இருந்தப்போ டொகுரோக்கு பயிற்சி கொடுத்தாங்க. அவன் அசுர உலகத்துக்கு போய் பல சக்திகளை உள்வாங்கி என்றும் இளமையோட இருக்க அரக்கனா மாறிட்டான். ஆனா கென்காய்க்கு பாவம் வயசாகிடுச்சுல, அவங்க ஆத்ம சக்தியை டொகுரோக்கு தராம உங்கிட்ட கொடுத்துட்டாங்க. அப்போ சண்டைக்கு போன டொகுரோவை பார்த்து பயந்து ஓடாம எதிர்த்து நின்னாங்க. அதனால அற்பத்தனமா அழிஞ்சு போனாங்கன்னு சொல்லி கேவலமா சிரிக்கிறான். இதை கேட்டு செம்ம கடுப்பான டொகுரோ சின்னவனை பிடிச்சி தூக்க, உன்னை அரக்கனா மாத்தினதே நான் தான்டா, எதுக்காக என்னையவே கொள்ள முயற்சி பண்றேன்னு கேட்கறான் சின்னவன். உனக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன், ஆனா எனக்கு வேண்டியவங்களை பத்தி நீ கேவலமா பேசினா சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லி ஒரே குத்துல தடம் தெரியாம சின்னவனை அழிச்சிடுறாரு டொகுரோ. மாஸ்டரை கொன்னுட்டீங்களேடான்னு செம்ம கடுப்புல குவாபாரா ஆத்ம சக்தியை பயன்படுத்தி கட்டனாவை தூக்கிட்டு போய் அட்டாக் பண்ணலாம்னு பார்த்தா சப்பையா அதை பிடிச்சி வயிற்றிலே குத்தி படுக்க வச்சிடுறாரு டொகுரோ. அப்போ கென்காய் கொடுத்த பயிற்சிகளையும் அவங்க சொன்ன போதனைகளையும் யோசிச்சு பார்த்த யூஸ்கே செம்ம வெறியாகி அவங்க கொடுத்த ஆத்ம சக்தியை பாக்ஸிங் கிளவுஸ் மாதிரி மாத்தி டொகுரோவை முரட்டுத்தனமா தாக்குறான். இது வரைக்கும் டொகுரோ அடிச்சதை விட யூஸ்கேவோட தாக்குதல் பயங்கரமா இருக்கு. கையு காலுன்னு 2த்துலயும் மாறி மாறி கென்காய் கொடுத்த ஆத்ம சக்தியை பயன்படுத்தி முரட்டுத்தனமா அடிக்கிறான். கடைசியா ஓங்கி குத்துனதுல தரைய பொழந்துகிட்டு கீழே போறான் டொகுரோ. இதை வியந்து பாக்குறான் குவாபாரா. பரவாயில்லையே யூஸ்கே ஜெயிச்சிடுவான் போலையேன்னு சந்தோஷப்படுறாரு கோயன்மா. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதுக்கு முன்ன யூஸ்கே தான் ஜெயிக்கணும்னு செட் பண்ணி வச்சிருந்தேன். பணக்காரனுங்களோட ஆசையை தூண்டி பயங்கரமா காசு புடுங்கலாம்னு நினைச்சேன். இப்போ அதுக்கு அவசியம் இல்லாம போச்சு. அதனால டொகுரோ இப்போ முழு சக்தியோட சண்டை போட போறான்னு கூலா சொல்றாரு சாக்கியோ. என்னடா நடக்க போகுதுன்னு பார்த்தா இவன் குத்தனை இடத்துல இருந்து விரிசல் விட தொடங்குது. பயங்கரமா நிலநடுக்கம் ஏற்பட்டு அந்த இடத்துல ஒரு பள்ளத்தாக்கே உருவாகுது. உள்ள இருந்து முன்ன விட பயங்கர கட்டுமஸ்தாகவும் பார்க்கவே கோரமாவும் வெளியே வராரு டொகுரோ. உன்னை பத்தி நான் தப்பு கணக்கு போட்டேன், நீ தான் எனக்கு சரிக்கு சமமான போட்டியாளர், முடிஞ்சா இப்ப என்ன தோக்கடிச்சு காட்டுன்னு சொல்லி கட்ட விரல்ல சொடுகு போட்டு குவாபாராவை பறக்க விடுறாரு டொகுரோ. என்னடா இதுன்னு ஆச்சரியப்படாம யூஸ்கே அட்டாக் மோட்ல இறங்குறான். சல்லீசியா அவனை கிட்ட கூட நெருங்க விடாம கட்ட விரல் சொடுகு போட்டு வெறும் காத்த ஆயுதமாக்கி அவனை பறக்க விடுறாரு. அப்பவும் ஸ்பிரிட் கன்னை பயன்படுத்தினா ஒரு பிரோஜனமும் இல்லாம போகுது. உடனே யூஸ்கேவோட கழுத்தை பிடிச்சி உன்னால இங்கிருந்து உயிரோட போக முடியும்னு நம்பிக்கை இருக்கான்னு கேட்கிறாரு டொகுரோ. அப்போ டொகுரோ ஏன் அரக்கனா மாறினான்ற கதையை கண்டுபிடிச்சு கோயன்மாக்கு சொல்றாங்க போட்டன். 50 வருஷத்துக்கு முன்னாடி டொகுரோ கூட ஒரு அசுர மோத வந்தான். அப்போ சின்ன பசங்களுக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருந்த டொகுரோ அசுரனை சமாளிக்க முடியாம தோத்து போனாரு. உடனே டொகுரோ கண்ணு முன்னாடியே அந்த அசுரன் சின்ன பசங்களை கொன்னு தின்ன ஆரம்பிச்சான்னு சொல்றாங்க. இப்போ உன்னை வெறித்தனமா சண்டை போட வைக்க நான் என்ன பண்றது?
என் கௌரவத்தை விட்டு இங்க இருக்க 2 பொண்ணுங்களை போட்டு தள்ளுறேன்னு சொல்லி கட்டவிரல் சொடுக்க போட்டு முதல்ல வெளியே போற வழியை தடுக்கிறாரு. அடுத்து அவங்களுக்கு குறி வைக்கும் போது ஈஹே குறுக்கால பூந்து தடுத்துடுறான். பத்தாததுக்கு குராமாவும் வந்து நிக்கிறான். 2 பேருக்கும் பயங்கரமா காயம்பட்டிருக்கிறதால சப்பையா அடிச்சு தூக்கி வீசுறாரு டொகுரோ. அப்புறம்டா அந்த 2 பொண்ணுங்களை நெருங்கும் போது என்னை தாண்டி தான் அவங்கள தொடணும்னு சொல்றான் குவாபாரா. அப்போ உன்னையே போட்டு தள்ளுறேன், அதை பார்த்து யூஸ்கே வெறியாவரானான்னு பார்க்கலாம்னு சொல்லி ஒரே குத்துல குவாபாராவை கொண்டுடுறாரு. அவன் சாவறதுக்கு முன்னாடி நான் பார்த்ததுலயே நீதான் மிகப்பெரிய பலசாலின்னு யூஸ்கேவை பார்த்து சொல்றான். அதை கேட்டு வெறியோட உச்சிக்கு போன யூஸ்கே வெளிச்சத்தை விட வேகமா செயல்பட்டு ஒரே குத்திலேயே இப்ப இருக்க டொகுரோவை பறக்க விடுறான். அதை பார்த்த கோயன்மா இப்போதைக்கு இவனோட ஆத்ம சக்தி டொகுரோக்கு நிகரா இருக்கு, அது சரியா பயன்படுத்தலனா ஆபத்துல முடியும்னு சொல்றாரு. அப்போ டொகுரோ கிட்ட என் நண்பர்களுக்கு எந்தவித ஆபத்து வந்தாலும் நான் காப்பாத்துவேன்னு கென்கைக்கு வாக்கு கொடுத்திருக்கேன், அதன்படி இதுக்கு மேல உன்னால யாரையும் கொல்ல முடியாதுன்னு சொல்லி முழு சக்தியை வெளியேற்றி அவனோட ஸ்பிரிட் கன்னை பயன்படுத்துறான். மொத்த ஆத்ம சக்தியும் ஒன்னு சேர்ந்து அணுகுண்டு போல உருமாறுது. அதால டொகுரோவை சுட்டதும் அவ்வளோ பெரிய உருண்டைய அசால்ட்டா பிடிச்சி நிறுத்துறான். இந்த தாக்குதலை பார்க்கறதுக்கு நருட்டோல வர ஓடமா ராசிங்கன் மாதிரி இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அதோட சக்தி பெருகிறதால டொகுரோ உடம்பு ஃபுல்லா காயமாவுது. கஷ்டப்பட்டு அந்த ஆத்ம சக்தியை ஒண்ணுமில்லாம ஆக்கிடுறான் டொகுரோ. அதை பார்த்து யூஸ்கே மயங்கி விழுந்துடுறான். உடனே கேக்கோ அவனை தூக்கிடுறா. அப்போ யூஸ்கே கிட்ட நன்றி சொல்றான் டொகுரோ. இது நாள் வரைக்கும் என்னோட முழு பலத்தை நான் பயன்படுத்தினதே கிடையாது, அதையும் மீறி தான் நான் உன் கூட சண்டை போட்டேன். ஆனா இப்போ உன்னோட ஆத்ம சக்தி அணுகுண்ட பார்த்து வியந்து போறேன்னு சொல்லி சரிஞ்சு விழுறான் டொகுரோ. அதுவும் சாம்பலாகி சல்லி சல்லியா சதைஞ்சு போறான். இதை பார்த்த குராமாவும் போட்டானும் யூஸ்கே ஜெயிச்சதை நினைச்சு சந்தோஷப்படுறாங்க. கீழே குவாபாரா மூச்சு விடுறத பார்த்த யுக்கினா உடனே ஓடி வந்து அவனோட காயத்தை சரி பண்றாங்க. உங்க நிலைமைக்கு நான் தான் காரணம்னு யுக்கினா மன்னிப்பு கேட்க அவங்க கையில ஏற்பட்ட காயத்தை காட்டி மனிதர்கள் செஞ்ச கொடுமை தானே இது, ஆனா எல்லாருமே அந்த மாதிரி கிடையாது, எங்க இனத்திலையும் சில நல்லவங்க இருக்காங்க, அதனால முழுசா எங்களை வெறுத்துடாதீங்கன்னு சொல்றான் குவாபாரா. இதை கேட்டு இப்பதான் உங்க எல்லாரையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றா யுக்கினா. அப்புறம்டா வெக்கத்தோட திரும்பி படுத்துக்கிறான் குவாபாரா. இதை பார்த்து தங்கச்சிக்கு எந்தவித ஆபத்தும் இல்லைன்னு சந்தோஷப்பட்ட ஈஹே மந்திர கத்திய குராமா கிட்ட கொடுத்துடுறான். அதே சமயம் அசுர உலகத்துக்கும் மனித உலகத்துக்கும் நடுவுல ஓபன் பண்ண போர்ட்டலை க்ளோஸ் பண்ணிடுறாரு சாய்க்கியோ. கோயன்மா கிட்ட டொகுரோவை நம்பி நான் பந்தயத்துல தோத்துட்டேன்னு சொன்னதும் இதுக்கு மேல இங்க வேலை இல்லைன்னு சொல்லி கோயன்மாவும் போட்டானும் கிளம்பிடுறாங்க. மனித இனத்துக்கு நரகத்தை நேர்ல காட்டலாம்னு ஆசைப்பட்டேன், அது முடியாம போச்சுன்னு சொல்லி துப்பாக்கியால சுட்டி இறந்து போறாரு சாய்க்கியோ. இங்க இருந்து வெளியே போனதும் ஈஹே கிட்ட தொலைஞ்சு போன என்னோட அண்ணனை பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு யுக்கினா கேக்குறா. உடனே அவன் கழுத்துல மாட்டியிருந்த அதிசய முத்து டாலரை கழட்டி கொடுக்கறான். அதை பார்த்து நீங்க தான் என்னோட அண்ணனானு பாசமா கேக்குறா யுக்கினா. நான் உன்னோட அண்ணன் கிடையாதுன்னு போய் சொல்றான் ஈஹே. அப்போ யாரு நீங்கன்னு யுக்கினா கேட்டதும் அந்த 3 பேரோட ஃப்ரெண்டுன்னு சொல்றான் ஈஹே. ஆத்மா உலகத்துல ஏற்கனவே மனிதனா இருந்த டொகுரோவோட ஸ்க்ராலை எடுத்து பார்த்து அவன் ஏன் இப்படி மாறினான்னு தெரிஞ்சுக்கிறாரு கோயன்மா. என்னைக்காவது ஒரு நாள் அவனை தோக்கடிக்க கூடியவங்க கூட சண்டை போட்டு இறந்து போகணும்னு ஆசைப்பட்டிருக்கான். அவன் கண்ணு முன்னாடி இறந்து போன பசங்களுக்காக பலசாலி ஆகணும்னு தான் நினைச்சான். ஆனா என்ன செஞ்சாலும் அந்த பசங்களோட உயிரை திரும்பி கொண்டு வர முடியாதுன்னு தெரிஞ்சுதான் இந்த முடிவை தேர்ந்தெடுத்தான்னு சொல்றாரு. அப்போ டொகுரோ நரகத்துக்கு போற பாதையில கென்காயை சந்திக்கிறான். அவங்க கிட்ட பழி வாங்குறதுக்காக நான் அசுரனா மாறினது எனக்கு சந்தோஷத்தை தான் கொடுத்துச்சு, அதனால கிடைச்ச பலத்தை நான் முழுசா பயன்படுத்த நினைச்சேன். அதுக்கேத்த போல யூஸ்கேவை சந்திச்சேன், அவங்கிட்ட தோத்து போய் இப்ப நரகத்துக்கு வந்திருக்கேன். இப்போ யூஸ்கேக்கு இருக்க சக்தியை விட எதிர்காலத்துல பன்மடங்கு பலசாலியா மாறுவான், ஆனா என்ன போல அவன் மாறிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போறாரு டொகுரோ. உன்னை தோக்கடிச்சவனை பத்தி நீ கவலைப்படுற பாத்தியா, நீ தான் மிகப்பெரிய முட்டாள்னு ஃபீல் பண்ணி சொல்றாங்க கென்கை. கீழே தீவை விட்டு நகரத்துக்கு போகும்போது என்னாலதான் நீ இந்த பிரச்சனையில சிக்கினன்னு கேக்கோ கிட்ட மன்னிப்பு கேட்கிறான் யூஸ்கே. ஃப்ரீயா விடு, நான் எதை பத்தியும் கவலைப்படல, எப்படியும் நீ என்னை காப்பாத்த வருவேன்னு எனக்கு நிச்சயமா தெரியும். இதுல ஒரு நல்ல விஷயம் வேற நடந்திருக்கு, அசுர இனத்தை சேர்ந்த பொண்ணு என்னோட கேர்ள் பெஸ்டியா மாறிட்டான்னு சந்தோஷமா சொல்றா. இதை கேட்டு கென்காய் பாட்டி என்னோட சத்தியத்தை நான் காப்பாத்திட்டேன்னு சொல்றான் யூஸ்கே. அதே போல எங்களுக்கு எந்தவித ஆபத்தும் வராம பாதுகாத்ததுக்கு நன்றின்னு சொல்றா கேக்கோ. அப்போ குவாபாரா யுக்கினா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்து அவ தகுதிக்கு நீ எல்லாம் செட் ஆக மாட்ட, ஒழுங்கா விலகி நில்லுன்னு சொல்லிட்டு போறான் ஈஹே. இவங்க பண்ற கூத்த ரசிச்சு பார்த்துட்டே ஊருக்கு போறாங்க. அதே சமயம் தீவுல சின்ன டொகுரோவோட தலை உயிரோட இருக்கிறத காட்டி இந்த சீசனையே முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் பயங்கரமான விரோதிகளும் யூஸ்கே யாருன்ற உண்மையையும் அனிமேல காட்டுவாங்க. ஆனா லைவ் ஆக்ஷன்ல 2வது சீசன் வருமான்ற மிகப்பெரிய கேள்விக்குறிதான் இருக்கு. ஏன்னா ஒன் பீஸ் அளவுக்கு நெட்ஃபிளிக்ஸ் எந்த விளம்பரமும் இந்த சீரிஸுக்கு தரல. இதை நெட்ஃபிளிக்ஸ் லாகின் வச்சிருக்கிறவங்களே பார்த்துருப்பாங்களான்னு தெரியாது. ஆனா உண்மையாலுமே இது ஒரு சிறந்த அனிமே சீரிஸ் தான். சின்ன வயசுல யாரெல்லாம் இது அனிமேக்ஸ் சேனல்ல பார்த்திருக்கீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்னோட ரொம்ப பிடிச்ச லிஸ்ட்ல இதுவும் ஒன்று. அதே போல லைவ் ஆக்ஷனா எந்த அனிமே சீரிஸ் எடுக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப்பை தெரிவிக்க விட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசா வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மிக்க நன்றி நண்பர்களே.